தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போது தொல்காப்பியத்தில் ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியம் என்று சொல்லுவார். தொல்காப்பியத்தை பற்றி சொல்லுகிற போது அதற்கு ஒரு அடை கொடுக்கின்ற போது ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியம் தமிழ்விடு தூது என்ற ஒரு நூல் இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியம். ஒல்கான்னா என்ன பொருள் என்றால் தளராத பெரும் சிறப்புடைய தொல்காப்பியம். இதுவரையில எந்த சமயத்தவரும் எந்த பகுதியினரும் தொல்காப்பியத்தினுடைய தலைமையை ஒரு சிறிதும் மறுக்கவில்லை. தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம் ஆகிய மூன்றினுடைய மாண்பை சுட்டி சொல்லாத புலவர்களே இல்லை. இந்நாளிலே வருகின்ற சமய இலக்கியங்களிலெல்லாம் கூட வேறுபாடுகள் உண்டு. ஒரு சமயத்தார் இலக்கியத்தை வேறொரு சமயத்தார் இயலாமல் போவது உண்டு. ஆனால் தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம் இந்த மூன்றும் தமிழனுடைய உயிர் நாடியாகவும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கண்ணாடியாகவும் விளங்குகின்றன என்றால் மிக இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நாம் இப்போது பொருளதிகாரத்தில் களவியலுடைய இறுதி பகுதியில் நாம் நிற்கிறோம். அதாவது பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள் எல்லாம் இந்த தொல்காப்பியம் இப்போது அவ்வளவு சிறப்பாக ஒழுங்காக முறையாக நடத்தப்பெறுவதில்லை என்பதை வருத்தத்தோடு குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்கு பல காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலையில் இப்போது நாம் முறையாக தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்து களவியலிலே பொருளதிகாரத்தினுடைய களவியலிலே நிற்கிறோம். இது ஒரு பெரும் சிறப்பு. இதற்கு முழு காரணம் பல இடங்களில் இருந்தும் இதனை ஆர்வத்தோடு கேட்கின்ற தமிழ் பெருமக்கள் தான். தமிழ் பெருமக்கள் தான்னு சொல்லக்கூடாது, தமிழ் பெருமக்கள் தாம்னு சொல்லணும். பன்மை வந்தால் தாம் என்ற அந்த சொல்லை நாம் செய்து வழங்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் இது ஒரு பெரிய நிறைவு. இன்னும் சில இயல்கள் தான் இருக்கின்றன. அந்த சில இயல்கள் மிக மிக இன்றியமையாதவை என்பதை மட்டுமல்ல, இந்த மெய்ப்பாட்டியல் என்று பின்னால் ஒரு இயலை பார்க்க போறோம். அது அந்த மாமனிதனுடைய, அந்த தொல்காப்பியன் என்ற ஒரு பேரறிஞனுடைய, பலதுறை அறிவு சார்ந்த ஒரு பெருமகனுடைய நுட்பமான மிக மிக நுண்மான நுழைவுலத்தை காட்டுதல். அந்த இயலெல்லாம் நாம பார்க்க போறோம். அந்த நீங்க வியப்படைவீர்கள். இப்படி கூட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. எந்த மொழியிலிருந்தும் அவன் கடன் வாங்கவில்லை. எந்த மொழியிலிருந்தும் இருக்கக்கூடிய செய்திகளை அவன் வாங்கி கொண்டு வந்து இங்கே கொட்டவில்லை. இது தமிழனுடைய நாகரிகம், இது தமிழனுடைய பண்பாடு என்ற வகையில் தன் கண்முன் வாழ்ந்த சமுதாயத்தின் தனக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் நாகரிக பண்பாட்டு பிழிவுகளை எல்லாம் இதிலே கொண்டு வந்து தருகிறான். எதற்காக இவரை சொல்லுகிறேன் என்றால், ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் இந்த நூற்பாவிற்குள் நான் நுழைகின்றேன். தலைவி, தலைவன், தோழி, தோழன் என்பவன் பாங்கன், தலைவி, இந்த 4 பேரிடையே இந்த களவு உருவாகிறது. களவிற்கு துணை நிற்பவர்கள் 2, களவுக்கு உட்பட்டவர்கள் 2 என்று நாம் பார்த்தோம். இப்ப என்ன, பாங்கனை தலைவன், நீ போய் தலைவியிடம் பேசு, அவளை சற்று அவளுடைய ஊடலை தழுவி என்றெல்லாம் பேசக்கூடிய இடங்கள்லாம் இருக்கின்றன. அவளை இணங்கச் செய், சம்மதிக்கவை என்றெல்லாம் பேசுகிறான். இதுதான் தொல்காப்பியர் கால பண்பாடு, சங்ககால பண்பாடு. இப்ப என்ன ஆச்சது, ஒரு படத்துல, தமிழ் படத்துல ஒரு தோழரை கூப்பிட்டு தலைவன் சொல்லுகிறான், அந்த பெண்ணிடம் போய் நீ பேசுப்பா, கொஞ்சம் கூட என்ன நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் என்கிறாள், என்னுடைய சிறப்பையெல்லாம் எடுத்து சொல்லு என்று சொல்ல, இவன் போய் அவளிடம் பழகி இவனே தலைவனாகிறான். இதுதான் இந்த காலத்து. இப்படி இருந்தால் அவள் தலைவியும் இல்லை, அவன் தலைவனும் இல்லை, இவன் தாங்கனும் இல்லை. ஆகவே இல்லது, இனியது, நல்லது, நாட்டப்பட்டது என்பார் நச்சினா இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிறதோ இல்லையோ மிக சிறந்தவற்றை அவன் பேசுகிறான். அன்றைய சமுதாயத்தில் அவையெல்லாம் உயர்வாகவே இருந்தன. ஏனென்றால் சான்றோரல்லர் யாம் அறியோரே என்று தலைவி சொல்வார். வேற ஒன்றும் இல்லை,
என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒருவன் சான்றோன் அல்லன்னு சொல்லிட்டு அது பெரிய தண்டனை. அந்த காலத்துல தலைவன் இதனை பெரிய குற்றமாக கருதுவான், தனக்கு ஏற்பட்ட ஒரு குற்றமாக கருதுவான். அதனால அப்படிப்பட்ட நிலையில் இப்போது 122வது நூற்பால 11 வகையினும் தன்மையின் வரும். வயின் என்றால் 7ஆம் வேற்றுமை உருவது, தன் இடத்து என்று பொருள். 7ஆம் வேற்றுமைக்கு நிறைய உருவுகள் இருக்கின்றன என்று நாம் வேற்றுமையில் பார்த்தோம். கண், கால், தலை, இடத்து, வயின், புறத்து, அகத்து என்றெல்லாம் நிறைய உருவுகள் இருக்கின்றன. அது இடத்தை பற்றிய குறிப்புடைய உருவுகள். இப்ப 11 வகையினும் தன்மையின் வரும், தன்னிடத்து வருகின்ற பல 100 வகைப்பட்ட நன்மைகள் எல்லாம் யாரால வரும்? தலைவிக்கு தோழியால் தான் வரும். அவளுக்கு தோழியை தவிர வேறு ஒருக்கு யாரும் துணை இல்லை. அது இந்த களவுக்காதலிலே அவளை சரியாக நெறிப்படுத்தி பாதுகாப்போடு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, அந்த வகையில் அவளை இட்டு செல்கிறாள். 11 வகையினும் தன்மையின் ஒரு நன்னயம் அறிஞ்சின் நாட்டம் வேண்டின். நாட்டம் என்றால் தலைவனுடைய நிலையை ஆராய்தல், நாட்டம் என்றால் ஆராய்ச்சி என்று பொருள். அதனால தலைவனுடைய நிலையை ஆராய வேண்டும் என்றால் இவளே எல்லா வினாக்களையும் அவனை கேட்க முடியாது. தலைவிய எந்த ஒரு அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஏற்கனவே வேற யாராவது நீ உனக்கு உள்ளத்துல இருக்கிறாளா, இந்த வினாக்கள் எல்லாம் அவள் கேட்கவே முடியாது. ஆகவே தோழி நான் உசார் துணையாக இருந்து இந்த வினாக்களை எல்லாம் 11 வகையில் அவள் ஆராய்வாள். நன்னயம் அறிந்து, இந்த நன்னயம்ங்கிற சொல்ல மறக்க முடியாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடணும். உலக நாகரிகத்துல எங்கேயும் இப்படி ஒரு கூற்று கிடையாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் நாம் பாருங்க, பொறுத்தல் சில பொறுத்துக்க சொல்லல. உங்களுக்கு ஒரு தீங்கு செய்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக நீங்க பொறுக்க வேண்டாங்க, தண்டிக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு தீமை செய்தால தண்டிக்க தான் வேணும். ஆனா அந்த தண்டனை சாட்டையால அடிக்கிறது இல்லை, போட்டு மிதிக்கிறது இல்லை, அறிவாளால வெட்டுறது இல்லை. பிறகு வேற என்ன? நன்னயம் செய்து விடும். அவனுக்கு இருக்கிறதுலே நயத்திலே நல்லதாகிய ஒன்றை செய்க. அதுதான் காலை உதைத்த காலுக்கு செருப்பு தைச்சு கொடுத்தாரு பாருங்க காந்தியடிகள். தன்னை உதைத்த அதிகாரியினுடைய காலுக்கு அளவு பார்த்து அந்த சிறையில் இருக்கின்ற காலத்திலேயே அழகான ஒரு செருப்பு தைத்து அட்டைப்பெட்டியில வச்சிருந்தான்னு கொடுத்தாரு. அவர் ஏதோ வாங்கியத உள்ளார வச்சுட்டாரு, அவ்வளவுதான். யாரோ ஒரு விடுதலை ஆகிற ஒரு கைதி நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு. ஆனால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவர் எவ்வளவு பெரிய மாமனிதர் என்பதை உணர்ந்தேன் என்று ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஸ்மட்ஸ் என்ற அந்த அதிகாரி தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரியவர் அவர். நாங்கள் செய்த தீங்கு எல்லாம் மறந்து என்னுடைய காலுக்கு செருப்பு தைத்து கொடுத்தாலே ஒரு மாமனிதன் என்று அவன் பேசுகிறான். அதனால அதுதான் நன்னயம்ங்கிறது. நயத்திலே ரொம்ப நயமானது. நன்னயம் மருங்கின் நாட்டம் வேண்டலில் துணை சுட்டு கிளவி துணையாக சுற்றி எதையும் சொல்லக்கூடிய கிளவி சொல்லானது யாருடையது? கிளவியது ஆகும். அது துணையோ தலைவி என்ன சொல்லுவா? இவள் தான் எனக்கு எல்லாம் என்று அவள் தனக்கு துணையாக அவளை சுட்டுவாள். துணையோர் கருமம் ஆதலான அது துணையோருக்குரிய செயல். ஆகவே இந்த நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோழி சரியான துணையாக இருப்பாள் என்பது. அடுத்தது, ஆய்வரும் சிறப்பின் அருமறை களத்தலின் தாயெனப்படுவாள் செவிலியாகும். தாய் என்று வந்தால் அது நற்றாயை குறிக்காது, பெற்றவளை குறிக்காது. தாய் என்று சொல்வது செவிலியைத்தான் குறிக்கும். அதான் ஒரு வினா கேட்டேன். நான் ஒரு பெரிய பேரவையில கூடியிருக்கிற போது மாணவர்களை பார்த்து, ஆராய்ச்சி மாணவர்களை பார்த்து கேட்டேன். ஒருவனை பார்த்து மற்றொருவன் கேட்டான், உனக்கு எத்தனை அம்மான்னு கேட்டான். அதுக்கு என்ன விடை சொல்வது? எல்லாரும் சிரித்தார். எத்தனை அம்மாவா இருக்க முடியும்? ஒருத்தனுக்கு ஒரு அம்மா தானே இருக்க முடியும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஒருத்திக்கு மகனாக பிறந்து இன்னொருத்திக்கு மகனாக வளர்கிறான்னா அப்ப அங்கேயே 2 அம்மா வந்துட்டாங்க. ஆண்டாள் பாடுகிற போது, கண்ணனை பற்றி பாடுகிற போது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர.
சரிக்கலானாய். அவனுக்கு அது உடன்படலை. அப்படியெல்லாம் இதுக்கு மறைந்து வாழ வேண்டும் என்று கருதினான் கண்ணன். அதனால எத்தனை அம்மான்னு கேட்டா, சங்ககால தலைவிக்கு 2 அம்மா. ஒருத்தி பெற்றவள், அவளுக்கு பேரு நற்றாய். இன்னொருத்தி வளர்ப்பவள், அவளுக்கு பேரு செவிலி. சரி, 2 அம்மா தானே ஆக, மேக்சிமம் அதுதானே, உயரல்ல அதுதானே என்றால் இல்லை. சமய காலத்துல பார்த்தீங்கன்னா 3 அம்மா. திருஞான சம்பந்தரை கேட்டால் 3 அம்மாக்களை சொல்றார். யாராரு அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், என்னை பெற்றவள் ஒருத்தி பகவதி என்று என்னை பெற்றவள் ஒருத்தி. நான் குளத்தினுடைய சீர்காழி குளக்கரையிலே தனியனாக விடப்பட்ட நிலையில் பசியால் அழுத போது எனக்கு அங்கிருந்து வந்து பாலை கிண்ணத்திலே கறந்து ஊட்டி கொடுத்தாலே பார்வதி, அவள் எனக்கு 2வது தாய். தாதையார் பொற்கிண்ணத்து அடிசல் பொல்லாதன, பொற்கிண்ணத்திலே தன்னுடைய பாலை கறந்து கொடுத்தாளாம். இதுல எவ்வளவு செய்திகள்லாம் இருக்கு, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் படிக்கிறவர்களுக்கு வெள்ளம் போல் செய்திகள் மிகுந்திருக்கின்றன. அந்த பால் கொடுத்த அந்த தாய்க்கு பேர் என்ன என்றால் உண்ணாமுலை என்று பெயர். அது என்னது, அவருடைய மார்பில் யாரும் பால் குடித்ததில்லை, இந்த ஞானசம்பந்தர் உட்பட. ஞானசம்பந்தருக்கும் பாலை தன்னுடைய மார்பிலிருந்து சுரந்து ஒரு கிண்ணத்திலே சுரந்து ஊட்டுகிறார். அதனால அவளுக்கு அந்த தெய்வத்துக்கு பெயர் உண்ணாமுலை என்று பெயர். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை இவ்வாறு நாம் வழங்கி போற்றுகிறோம். அந்த போல 3 எனக்கு பால் கொடுத்தவள் ஒருத்தி 2வது தாய். 3வது தாய் சொல்லுகிற போதுதான் பெரிய புராணத்தில் அருமையான ஒரு இடம். ஞானசம்பந்தர் ஒரு சிறிய குழந்தையாக பாண்டி நாட்டுக்கு சமணர்களுடைய தீமைகள் எல்லாம் விலக்குவதற்காக போகிறார். அப்போது அவரை வரவேற்கிறாள் மங்கையர்க்கரசி என்ற அரசி. அப்போது அந்த மங்கையர்க்கரசியை பார்த்து ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், சூடுமாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர் உமை காண வந்தான், உண்மை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது. அந்த அம்மா அப்படியே உருகி மார்பிலிருந்து பால் சுரக்கிறது. அதனால அந்த அம்மா 3வது தாய். ஞானசம்பந்தருக்கு 3 தாய். பட்டினத்தார் பார்த்தார், அதெல்லாம் இல்லை, அப்பன் எத்தனை அப்பனோ அம்மை எத்தனை அம்மையோ, எத்தனை பிறகு பிறந்திருப்பேன், எத்தனை அம்மாவை பார்த்திருப்பேன், எத்தனை தந்தையை பார்த்திருப்பேன், இது என்ன வாழ்க்கையா இது, உருண்டோடி கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறவியிலும் எனக்கு தாய் தந்தை என்று பலரளவா வருகிறார்கள் என்று பேசினார். இங்க அதெல்லாம் இந்த இலக்கியத்தை பொறுத்த வரையில தாய் என்று சொன்னால் செவிலி, அது அவளுடைய பெரிய சிறப்பை சுட்டுகிறது. செவிலி அவ்வளவு அவளை வளர்க்கிறாள், அவளை பேணி பாதுகாக்கிறாள், அவளுக்காக கண் கலங்குகிறாள். அதெல்லாம் நம்ம பல பாடல்கள்ல பார்க்கிறோம். ஆய்தரும் சிறப்பின் அருமறை கிளத்தல். ஆகவே ஆய்தரும் சிறப்பின் அருமறை கிளத்தல்னா என்ன பொருள்னா, பிறரிடம் கூற முடியாத மறைவான செய்தியெல்லாம் தலைவி அவளிடம்தான் சொல்லி அழுவாள். தாய் எனப்படுவாள் செவிலியாகும். அப்புறம் யாரு தோழி? யாரு தோழிதானே செவிலியது மகளே, செவிலி மகளே, தோழிதானே செவிலி மகளே. தோழி என்பவள் செவிலியினுடைய பணி. அதற்கு பிறகு தோழியினுடைய பணி என்ன? சூழ்தலும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் பல முறையும், சூழ்தல் என்றால் ஆராய்தல் என்றுதான் பொருள். சூழ்ச்சி என்றால் ஆய்வு செய்த ஒரு செய்தி என்று பொருள். சூழ்ச்சி என்பது உரியன்னு சொல்லியிருக்கிறார். உசாவுதல், கேட்டல், அதற்கு பிறகு ஆராய்தல் ஆகியவையெல்லாம் சூழ்ச்சியின் பார்ப்பது. இந்த சொல்லினுடைய நுட்பத்தை அப்படியே பாரதி கையாளுகிறார். அண்ணல் காந்தியடிகளை பற்றி பாடுகிற போது, இந்தியா விடுதலை அடையும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய் என்பார். சூழ்ச்சி என்றால் ஆழ்ந்து கருதுதல் என்றுதான் இங்கு பொருள். இப்ப சூழ்ச்சின்னா வேண்டாத நிலைன்னு பொருள். இதுக்கு பேர் என்ன? மொழியில ஒரு சொல் உயர்ந்த பொருளை குறித்து விட்டு அதற்கு பிறகு இழிந்த பொருளை குறிப்பதற்கு பெயர் டீகிரேடேஷன் அல்லது இழிபொருட்பேறு. இழிபொருட்பேறு என்று பொருள், டீகிரேடேஷன் என்று சொல்லுவார். நாற்றம் ஒரு காலத்துல நல்ல மனத்தையே குறித்தது. சந்தன தரத்தினுடைய நாற்றம்ங்கிறான், சந்தனத்தின் நாற்றம்ங்கிறான். இப்ப நாற்றம்னா வேண்டாத
வாடை என்று பொருள். இது பேர் தான் டீக்ரேடேஷன். அது போல சூழ்தலும் உசாத்துணை நிலைமையில் பொலிமே. உசாவுதல் என்றால் வேண்டுதல் கேட்டல். அவதான் உசாத்துணை நிலைமையில் பொலிமே. எதனையும் அவள் ஆழ்ந்து கருதவும் அவள் செயலுக்கு உறுதுணையாக உசாவி அறிய வேண்டுவற்றை அறியக்கூடியவளாகவும் இருப்பாள் அந்த தோழி. அதனால்தான் அந்த தோழியை பல 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 பாடல்கள்ல வருகின்ற போது இந்த தோழி பார்த்துத்தான் அவருடைய கூற்றே நிகழும். தலைவனுடைய கூற்று நிகழ்வதெல்லாம் தோழியை நோக்கித்தான் பெரும்பான்மையாக இருக்கும். அவள் செவிலியிடமோ நற்றாயிடமோ தந்தையிடமோ தன் மூத்த அண்ணன்மாரிடமோ அவள் பேசுவதில்லை. அப்படி பேசுவதாக வரையப்படுவதில்லை. ஆகவே தோழியிடம் தான் சொல்லுவார். அருமையான ஒரு கவிதை. இந்த தங்க பாடல்களை படித்தவருடைய விளைவிலே பின்னாளிலே கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டை என்னுடைய இளமையில இதழில் படித்த போது மெய் சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு புலமை இந்த ஆளுக்கு எப்படி வந்தது என்று எனக்கு வியப்பு. என்றால் திரைப்பட உலகத்துல பெரிய புலமை படைத்தவர்கள் எல்லாம் நாம பார்க்க முடியாது. இலக்கிய புலமை இலக்கண புலமை உடையவர்களெல்லாம் பார்க்க முடியாது. அது வேற துறை, அது வேறு வகை. இந்த சொன்னார், தோழிக்கு தலைவி சொன்னால் தூதினே செல்க தோழி, ஆணிக்கும் பெண்களுக்கும் ஆயர்கை குடலுக்கும் ஆங்கோர் கோழிக்கும் பகையாக இந்த கோதைகன் துயிலாக வாழ்கிறாள் என்பதை என் மனத்துளார் தமக்கு சொல்கிறான். என்ன பாட்டு தெரியுமா அது? அடாடாடா. தோழிக்கு தலைவி சொன்னாலா? என்ன சொன்னாலாம்? தூதினி செல்க தோழி, தலைவன் போ. என்ன சொல்லணும்? ஆழிக்கும், ஆழினா கடல், ஆழிக்கும் பெண்களுக்கும் ஆங்கோர் கோழிக்கும் பகையாக இந்த கோதை கண் துயிலாக இங்கு வாழ்கிறார். கடலுக்கு பகையாக, கடலும் எப்படி தூங்காம இருக்கிறதோ அதுபோல இவரும் தூங்காம இருக்கிறார். கடல் ஓவென்று ஒலித்துக் கொண்டே இருக்கிறது, எப்படி தூங்குவா? ஆழிக்கும் பெண்களுக்கும், பெண்கள் திக்கலான் இருந்து புலி போல பாய்கிறது பிரிந்திருக்கக்கூடிய இவள் மேலே. ஆழிக்கும் பெண்களுக்கும் ஆயர்கை குடலுக்கும், இந்த புல்லாங்குழல் ஊதுகின்ற போதெல்லாம் தலைவனுடைய பிரிவினாலே இவள் வருந்துகிறாளாம். ஆயர்கை குடலுக்கும் ஆங்கோர் கோழிக்கும், விடிந்து விட்டது என்று கோழி கூவுகிறனா? ஐயோ விடிந்து விட்டதா, இதுவரையில் என் துணைவன் இல்லாமலே நான் வாழ்ந்திருக்கின்றேனே என்று அவள் பதறுவாளாம். இப்படி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதுல உடனே தோழி சொல்றா, போய் அந்த தலைவனிடம் சொல்லுவா, என்ன நீ பிரிஞ்சு வந்துட்ட, தலைவி என்ன சொன்னான்னு கேட்கிறா. உடனே அவளை நீ காதலிக்காவிட்டால் உனக்கு இந்த உலகத்துல பெருமையே இல்லை என்று சொல்லுகிறாள் என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், என்ன பெரிய ஒரு தலைவி அவள் அப்படின்னு சொல்லிவிட்டு, வான்முகில் கூந்தல் பெற்றாள், மார்பினை தெங்கில் பெற்றாள் என்று ஒவ்வொரு உறுப்பா சொல்றான். எல்லாம் அவளுடைய இதெல்லாம் எல்லாம் இரவல். ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாம் இந்த அழகெல்லாம் போயிடும். தாயின் மார்பு பாலிலே கண்ணம் பெற்றாள், எல்லாம் போயிடும். இரவலே இரவல் பெண்ணே அப்படின்னா அது மாதிரி தங்க இலக்கிய சாராக விழுந்திருக்கிறது அந்த பாட்டு. அதுதான் தோழியினுடைய இலக்கணம். தோழியினுடைய குறிப்பறியக்கூடிய திறத்தை பற்றி அடுத்தபடியாக குறையுற உணர்தல், முன்னுற உணர்தல், அதாவது இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். இந்த மூன்று தான் மதி உடம்படுதல். இந்த மதி உடம்படுதல் என்றால் தலைவியினுடைய நிலையை தன்னுடைய அறிவிலே கொண்டு போய் வைத்து பார்த்து, ஓஹோ இவர்களிடையிலே காதல் இருக்கிறதோ என்று அறிந்து கொள்வதற்கு பெயர் மதி உடம்படுதல். அதை பாங்கி மதி உடம்பாடு என்று பேசுவார்கள். இன்னும் இலக்கண நூலா பாங்கி மதி உடம்பாடு என்று பேசுவார்கள். அவ என்னன்னு சொல்லுவா, குறைவுற உணர்தல். தலைவன் தலைவியை அங்கிருந்து தோழியிடம் வந்து இறந்து நிற்பான். என்னுடைய தலைவியோடு நான் பேச வேண்டும், அவரிடத்து எனக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்ற இடத்துல ஓஹோ இவ்வாறு காதல் தோன்றி இருக்கிறதா என்று உணர்வார். இது குறை உற உணர்தல். தலைவன் குறையை சொல்ல அந்த நிலையில் உணர்தல். அடுத்து முன்னுற உணர்தல். தலைவியினுடைய உடம்பில் இருந்து விழியில் இருந்து குறிப்பாக அவளுக்கு காதல் தோன்றி இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ளுதல் முன்னுற உணர்தல். அடுத்தது இருவரும் உள்வழி அவன் வரது உணர்தல். தலைவியின் தோழியுமா உட்கார்ந்து இருக்கிற போது அவன் அங்கிருந்து வர்றான். இங்க ஒரு யானை வந்தது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவனுடைய விழிகளும் அவளுடைய விழிகளும் சந்தித்துக் கொள்கின்றன. அதை கொண்டும்
அந்த தோழி அறிந்து கொள்வாள் இவர்களிடையிலே காதல் தோன்றி இருக்கிறது என்று. இவ்வாறு 3 வகையாக அந்த தோழி குறிப்பால் இவர்களிடையிலே காதல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வாள். அன்ன வகையின் உணர்ந்த பின்னாடி அல்லது பின்னிலை முயற்சி பெறாய் என முடிவ நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த காதலை பற்றிய ஒரு தெளிந்த அறிவு பெற்ற நிலைக்கு பிறகுதான் அவள் தன்னுடைய பணியை துணையாகின்ற பணியை செய்வாள். இல்லாவிட்டா பின்னிலை முயற்சி பெறாள், இல்லாவிட்டா வேறு எந்த முயற்சியும் மேற்கொள்ள மாட்டாள். பிறகு அதாவது தோழி இருவருக்கும் அன்பு இருக்கிறது என்று அறிந்து கொண்ட பிறகே கூட்டத்திற்கு முயலுவாள் என்பது இலக்கணம். அடுத்து முயற்சி காலத்து அதற்பட நாடி, இந்த அதர்ங்கிறத நினைவு வச்சுங்க. அதர்னா வழி. ஆறு அதர் என்ற 2 சொற்களும் சங்க இலக்கியத்தில் அதிகமாக பயிலும். ஆறு என்றாலும் வழி. தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு ஓடுவது ஆறு. வழியை அறுத்து கொண்டு ஓடுவது ஆறு. ஆறு ஒரு என்பது நெறி வழி என்று பொருள். இந்த வழியாக போ என்று ஆற்றுப்படுத்துகிறான் என்றால் அதற்கு பெயர் ஆற்றுப்படை என்று பொருள். அதே போல அதர் என்றால் கல்லதரத்தம் கடற்கையாவதும் வல்லுநர்களோ மடந்தை மெல்லடி. கல்லதர் கற்கள் பறந்த அதர் என்றால் வழி. முயற்சி காலத்து அதற்பட நாடி புணர்த்தலாற்றலும் அவள் வையினான. அது என்ன? அதற்பட நாடி செல்ல வேண்டிய நெறியை சரியாக தலைவிக்கு காட்டக்கூடியவளாக தோழி இருப்பாள். இப்படி போ, இங்க நில்லு, அவர் இப்படி வருவார், இங்க பார்த்துக்கிட்டு என்றெல்லாம் ஆயத்திலிருந்து அவளை பிரித்து அவளுக்கு பல வகையான அறிவுரைகளை கூறி நெறிப்படுத்த முடியும். சினிமாவில் டைரக்டர் என்ன வேலை செய்கிறாரோ அதெல்லாம் இந்த தோழி செய்வா. இங்க நில்லுங்க, கொஞ்சம் அப்படி அந்த கேமராவை பாருங்க, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, 10 அடி நடந்து வாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு இயக்குனர் சொல்லி கொடுப்பாரு நடிக்கக்கூடியவர். எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் இயக்குனருடைய தேவையை நிறைவேற்றணும், அப்பதான் அது சரியாக வரும். அதுபோல இந்த தோழி தலைவியை இயக்குவாள். குறியெனப்படுவது இரவினும் பகலினும் ஐயக்கலந்த ஆற்றதென்ப. அது என்ன குறின்னா, எந்த இடத்துல வந்து நிற்க வேண்டும் என்பதனை குறித்து கொள்வது. அது இரவு குறி பகற்குறி என்று 2 வகைப்படும். இரவிலே சந்திப்பது இரவு குறி, குறி இடம் என்று அதற்கு பெயர். பகலிலே ஒரு இடத்திலே சந்தித்துக் கொள்வாரே அதற்கு பெயர் பகற்குறி என்று பெயர். அப்புறம் எதையும் விளக்காமல் அவர் விடுவதில்லை. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர்களது கேட்கும்படி அதுவே. வீட்டில இருந்து யாரும் பேசினாங்கன்னா கேட்கும். அந்த அந்த அளவுக்கு அண்மையில் இருப்பது. இது தலைவியினுடைய வீடு, தலைவனுடைய வீடு இல்லை, தலைவியினுடைய வீட்டிற்கு பக்கத்திலேதான் அந்த இரவு குறியிடம் அமையும். மனையகம் புகா காலையான, அது மனைக்கும் எயிலுக்கும் நடுவேன்னு ஒரு உரையாசிரியர் எழுதினார் பாருங்க, எவ்வளவு சிறப்பு. மனைக்கும் எயிலுக்கும் நடுவே, மனைக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல, எயில்னா மதில், இங்க சுற்றுச்சுவர். இந்த சுற்றுச்சுவர், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவருக்கும் வீட்டிற்கும் இடையில ஒரு இடத்துல மறைவான இடத்துல நடப்பதுதான் இரவு குறி. அடுத்தது அல்ல குறிப்படுதலும் அவள்வையும் உரித்தே. இந்த இடத்துல நான் சரியாக 3 நாழிகைக்கு நான் வந்து விடுகிறேன் என்று தலைவன் சொல்லிவிட்டு சொல்லுவான். நான் வருவதற்கு அடையாளமாக இந்த குளத்திலே ஒரு கல்லை விட்டு எறிகிறேன், அது குபுக்கென்று ஒரு ஓசை உண்டாக்கும், அப்போது நான் வந்து விட்டதாக நீ அறிந்து சொல்லியிருப்பான். ஆனா அந்த நேரம் பார்த்து மரத்துல இருந்து ஒரு மாங்காய் வந்து அந்த குளத்துல விழும். அந்த ஒலியை உண்டாக்கணும், தலைவன் வந்துட்டான்னு போவான். இதுக்கு பேர் அல்ல குறின்னு பேர். இரவு குறி பகற்குறி சொன்னவர் அல்ல குறியை சொல்லுகிறார். அல்ல குறிப்படுதலும் அவைவையும் உரித்தே. அவன் குறி மயங்கிய அமைவோடு வருமே.
ஆக அவன் ஏற்படுத்திய குறி என்று சொல்லி மயக்கமுற்று வருகின்ற காலத்து அதற்கு பெயர் அல்ல குறியாகும். பிறகு இந்த இடத்துல நாம சந்திப்போம், அந்த இடத்துல நாம ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற முன் ஏற்பாடுகள் இல்லாமலும் கூட சந்திப்பு நிகழும். அது திடீரென்று ஒரு இடத்துல சந்தித்துக் கொள்வது மட்டுமல்ல, அப்படியே வா அங்க அந்த இடத்துல பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு ஆங்காங்கு ஒழுகும் ஒழுக்கமும் உண்டே. அவ்வப்போதே தேவைக்கு அவ்வப்போது ஒரு இடத்தை தேர்ந்து கொள்வதும் உண்டு. ஓங்கிய சிறப்பின் ஒரு சிறையான ஓரிடத்து இவ்வாறு நமக்குரிய இடத்தை தேர்ந்து கொள்ளுதலும் அவ்வப்போது உள்ள தேவைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து கொள்ளுதலும் உண்டு. அடுத்து மறைந்த ஒடுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒடுக்கம் கிழவர்க்கு இல்லை. இந்த கிழவன் என்ற சொல்ல பாருங்க, கிழவன் என்றால் உரிமையாளன் என்று பெயர், கிழமை என்றால் உரிமை என்று பொருள். திங்கள் கிழமைன்னா திங்களுக்கு உரிய கிழமை நாள் என்று பொருள். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கு உரிய நாள் என்று பொருள். அது என்ன ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு என்ன திங்கட்கிழமை, இதுக்கெல்லாம் பொருள் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் எட்டிமாலஜி படி சொற்பிறப்பியல் படி ஆராய்ந்து பார்த்தால் நிறைய பொருள் இருக்கு. இதுக்கெல்லாம் யாருக்கு தெரியுது? இப்ப நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் படித்தவர்களுக்கு செல்வம் வாயிலே கொட்டி கிடக்கிறது. ஏன்னா பெரும் பேதறியினால் அவற்றை புறக்கணித்து விட்டு அயல்மொழியில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் மிகப்பெரிய அரிய மாணிக்கங்கள், விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் என்று மயங்கி கிடக்கிறான் தமிழர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, எல்லா கிழமைக்கும் இப்ப சொல்லுவதற்கு நேரம் இருக்காது. ஞாயிறு அப்படின்னா என்ன பொருள் என்றால் அதெல்லாம் கிராமங்கள்ல போங்க ஞாயிறுன்னு சொல்ல மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன பொருள்? ஞாயிறு என்றால் கோளின் தலைமையானது, நாயகன் என்றால் தலைவன், நாயகி என்றால் தலைவி, ஞாயிறு என்றால் கோளின் தலைமையானது. அதனால்தான் நாயர் அப்படின்னா மலையாள படைத்தலைவர், தலைமை என்று பொருள். அதுதான் கிழமைகள்ல தலைமையானது அந்த ஞாயிறு. அந்த ஞாயிறு என்பது ஞாயிறு என்று தெரிந்தது, அவ்வாறு வருவதுதான். அதே போல இங்கேயும் மறைந்த ஒடுக்கத்து ஓரையும் நாளும், ஓரைன்னா நல்ல முழுக்கம், முகூர்த்தம்னு எழுதுவது வர சொல், முழுத்தம் என்று எழுதுவது முழுவதாக சரியாக அமைந்த நேரம். மறைந்த ஒடுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒடுக்கம் கிழவோர்க்கு இல்லை. நல்ல முழுக்கத்தையும் நாளையும் பார்த்துத்தான் தலைவன் தன்னுடைய களவு இடத்துக்கு குறி இடத்துக்கு வந்து தலைவியை பார்ப்பான். அவனுக்கு அவற்றிலே நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு இன்ன கிழமை, இன்ன ஓரைக்கு நாம் தலைவியை சந்திப்பது நலம் என்று கருதி அவன் வருவான். ஆறினது அருமையும் செய்யுளா இருக்கிறதுனால ஆறினதுன்னு வருது. நாம எழுதும் போது ஆற்றினதுன்னு எழுதணும். ஆறு இன் அது ஆற்றினதுன்னு எழுதணும். செய்யுளா இருக்கிறதுனால ஆறினதுன்னு, ஏன்னா பின்னாடி ஊரும்னு வருகிறது, அதற்கு தகுந்தாற் போல ஆறுன்னு எழுதினார். ஆறினது அருமையும் அழிவும் அச்சமும் ஊரும் உளப்பட அதனோரத்தே. வர்ற வழி ரொம்ப கொடுமையா இருக்கு. தலைவன் பல மலைகளை எல்லாம் கூட குன்றுகளை எல்லாம் கடந்து வருவான். அப்படி கடந்து வருகின்ற போது அவனுக்கு இடையிலே ஏற்படுகின்ற ஏதங்கள் பற்பல. அந்த நிலையில் அருமையான ஒரு பாட்டு அகனானுக்கு சொல்லலாம். அந்த தலைவி சொல்லுகிறாளா, என் உள்ள கலங்கி நிற்கிறது. ஏன் தெரியுமா? மழை பெய்கிறது, இருள் மிகுந்து நிற்கின்ற கார்காலமாக இருக்கிறது. என்னை என்னுடைய தலைவன் தேடி வருவான். பல மேடு பள்ளங்களெல்லாம் கால் வைத்து வருகின்ற போது ஆங்காங்கு சில குழிகள் இருக்கும். அந்த குழிகளிலே போய் என்னுடைய உள்ளம் உட்கார்ந்து இருக்கிறது அவனுடைய தளரடியை தாங்குவதற்காக. அவனுடைய காலடியை தாங்குவதற்காக என் உள்ளம் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறது என்று என்ன அழகான கவிதை பாருங்கள். அவ்வாறு இடையிலே இருக்கக்கூடிய ஆறினது அருமையும் அழிவும் அச்சமும் பல துன்பங்களை எல்லாம் உள்ளது, அச்சப்படுவதற்குரியது. ஊரும் உளப்பட அதனோரத்து. ஆனால் இவற்றுக்கெல்லாம் அச்சம் அவனிடத்து இல்லை. கையிலே வேறேந்தியும் ஆகியவற்றை எல்லாம் மீறி வருகிறான். அப்பதான் தோழி சொல்லுகிறா, இப்படியெல்லாம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன பொருள்? விரைவில் வரைவு செய்து கொள்க.
விரைவில் திருமணம் கொள்க என்று அறிவுறுத்துவதற்காக சொல்லுது. தாய் அறிவுறுதல் செவிலியோடு ஒக்கும். இந்த தாயுடனே அறிவுறுதல் அவை தெரிந்து கொள்வது செவிலியின் வழியாகத்தான் தெரிந்து கொள்கிறார். தோழிக்கு அவரிடத்து அச்சம் அதிகம். தோழியும் குறிப்பாக உணர்த்துவது உண்டு. விளையாட்டு நிகழ்கிற போது தோழி மெல்ல அந்த குறிப்பு உணர்த்துதலிடையே காதல் இருக்கிறது என்று சொல்லுவார். அதற்கெல்லாம் அருமையான இலக்கியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. வேலன் விளையாடுகிறான். அப்போது அவனை பார்த்து சொல்லுகிறாள், ஏ வேலனே, அறிவற்றவனே, என்னுடைய தலைவிக்கு ஏற்பட்டிருக்கூடிய நோய் ஏதோ காட்டுக்கும் திணைப்புணத்திற்கும் போனதனால் அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் தேர்ந்த பெற்றதால் வரவில்லை. அதற்கு மாறாக அவருடைய உள்ளத்திலே காதல் தோன்றி இருக்கிறது. நீ அறிவற்றவனாக இருக்கிறாயே வேலனே, மடவை மன்ற வாழிய முருகனே, நீ அறிவற்றவனாக போய்விட்டாய். அதான் இந்த பண்டை தமிழ் குடி என்னவென்றால் தெய்வத்தை ரொம்ப எட்டி வைத்து பார்க்கல. தங்களுக்கு உதவுகின்ற தெய்வமாக, தங்களுடைய கோபத்திற்கும் சினத்திற்கும் ஆளாகின்ற தெய்வமாக, தங்களால் கண்டிக்கப்படுகின்ற தெய்வமாக, தங்களால் போற்றப்படுகிற தெய்வமாக, தங்களால் வழிபடுகின்ற தெய்வமாக அது இருக்கிறது. வாழ்க்கையோட அவ்வளவு கலந்திருக்கிறது தெய்வங்கள். இப்ப தெய்வம்னாலே அச்சத்திற்குரியதாக காட்டப்படுகிறது. சாமி கண்ணை குத்தினோம் அப்படின்னு. சாமி கண்ணை குத்தவே குத்தாது. அது இரக்கம் கண்ணோட்டம் இல்லாதது அல்ல. ஆகவே அவ்வளவு நற்பண்புகளை உடையதாக அந்த தெய்வம் தமக்கு துணையானதாக கருதியது பண்டை தமிழ் சமூகம். அடுத்தது, அம்பலும் அலரும் களவு வெளிப்படுதலில் அங்கதன் முதல்வன் கிழவனாகும். இந்த நூற்பாவில ஒரு உளவியல் குறிப்பு இருக்கு பாருங்க. ஒரு இப்பெல்லாம் சொல்றாங்க, ஒரு ரகசியத்தை பொண்ணுகிட்ட சொன்னா ஊர் பூரா பரவிடும்னு. அப்படி இல்லைங்கிறார் தொல்காப்பியர். ஒரு மறைவாக ஒழுகின்ற ஒரு காதல் செய்தியானது தலைவியினாலே வெளிப்படவில்லை, தோழியினாலே வெளிப்படவில்லை. அதற்கு மாறாக அதெல்லாம் வெளிப்படுவதெல்லாம் அவனால் தான். நேரம் தெரியாம தொலைப்பான், ஊர் காவலர்கள்ட்ட பிடிபட்டு விடுவான். பிறகு இவன் யார் வேற்றூர்காரன் என்று ஊரார் கேட்பார்கள். அம்பலும் அலரும், முதல்ல லேசா அம்பலாக இருக்கும், மலராத நிலை மொக்கா இருக்கும். இது இந்த களவு பற்றிய செய்தி இதழ் விரியாத மொக்காக இருக்கும். இருந்தும் மனம் கசியும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செய்தி பரவும். நூற்றி சுட்டு விரல் சேர்த்து அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மூக்குல விரலை வச்சு என்னமோ நடக்குது அப்படின்னு கண்ணாலதான் பேசிக்கொள்வார்கள். அது வாயால் பேசிக்கொள்ளுகிற பேச்சு இல்லை. அப்புறம் அதற்கு பிறகு முணுமுணுப்பார்கள். அதுக்கு பேர் அலர். கொஞ்சமா இதழ் விரிஞ்சிடும். அம்பலும் அலருமாக களவு வெளிப்படுதல். அலர் விட்டா அவ்வளவுதான். அப்புறம் ஊர்ல பல பேருக்கும் தெரிந்து போடும். உடனே அதற்கு பிறகு திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும். தனித்தொகையில இதை பற்றி அருமையான ஒரு பாட்டு இருக்கிறது. உன்னுடைய தலையில ஒரு காட்டுப்பூ உட்கார்ந்து இருக்கிறது, அதை அவன் கொடுத்திருக்கிறான். அது செவிலிக்கு தெரிந்தது. உடனே யாரோ ஒரு அயலான் நம்முடைய பெண்ணோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து நற்றாய்க்கு சொன்னால், நற்றாய் பெற்றோருக்கு தந்தைக்கு சொன்னால், உடனே அதற்கு பிறகு எல்லாரும் எண்ணி பார்த்தார்கள். சரி, அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவோம் என்றார்கள் என்று சொல்லி அம்பல் அலர் தோன்றிய பிறகு இவ்வாறு இதற்கெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவன் கிழவனே. அவன் கொடுத்த அந்த பூச்சரம் அம்பலையும் அலரையும் தோற்றுவித்து விட்டது என்று கலித்தொகை கூறும். அடுத்து வெளிப்பட வரைதல் படாமை வரைதல் என்று 1002 என்ப வரைதலாரே. களவு வெளிப்பட்ட பிறகும் திருமணம் நடக்கிறது உண்டு, வெளிப்படுவதற்கு முன்னரும் கூட திருமணம் நடைபெறுவது உண்டு. வெளிப்படுவதற்கு முன் எப்படி நடக்கும் என்றால், தோழி நல்ல குறிப்பு அறிவுறுத்துவாய், உடனே ஊரார் அறியும் முன்பு திருமணத்திற்கு ஏற்பாடாகிவிடும். எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்க, ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம், அரேஞ்ச் மேரேஜ். அந்த ஊர் பையனை போய் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இந்த பெண்ணை அவங்களும் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, ஆக திருமணம் உறுதியாகிவிட்டது என்று பேசுவார். களவு வெளிப்பட்ட பிறகும் திருமணம் ஏற்பாடாகலாம். இந்த 2 வகை.
அதுல வெளிப்படைதானே கற்போடு ஒப்பினும். இந்த அரேஞ்சு மேரேஜ் போல இருந்தாலும் கூட வெளிப்படுதல் என்பது கற்போடு ஒப்பினும் ஞாங்கள் கிளந்த மூன்று பொருளாக வரையாது பிரிதல் கிழவோருக்கு இல்லை. இந்த களவு காலத்துல 3 வகை பிரிவு நடக்காது. என்ன? ஓதல் காரணமாக அப்ப போக மாட்டான். ஏன் போக மாட்டான்னு கேட்கணும். ஓதல் என்றால் ஓராண்டு அவன் போய் படிக்கணும். இங்க களவை இங்க ஒத்தி வச்சுட்டு ஓராண்டு போய் படிக்க போக மாட்டான். ஓதல் பகைவையில் பிரிதலும் கிடையாது. போருக்கு போகணும், இங்க போய் இறந்து போயிட்டான்னு. அதனால பகைவையில் பிரிவும் அப்போது நிகழாது. தூதர் பிரிவும் அப்போது நிகழாது. ஏன்னா தூதரை சிறைப்படுத்தலாம், தங்க வைக்கலாம். அந்த வினை முடிகின்ற வரையில வர முடியாது. அதனால இந்த 3 வகையான பிரிவுகளும் வரைந்தே நிகழும். மற்ற 3 வகையான பிரிவுகள் அப்ப அந்த காலத்தில் நடக்கலாம். அது என்ன 3 வகையான பிரிவுகள்? வேந்தற்கு உற்றுளி பிரிவு, பொறுவையில் பிரிவு, காவற் பிரிவு. கொஞ்சம் போய் அவன் சம்பாதிச்சு வந்துடுறான் 1 மாதம் என்று சொல்லிவிட்டு அவன் போகலாம். அதே போல ஊர்காவற் பிரிவுக்காக நாடுகாவற் பிரிவிற்காக போகலாம், வேந்தற்கு உற்ற வினை செய்வதற்காக போகலாம் என்று இந்த 3 வகையான பிரிவு களவு காலத்தில் நிகழும். ஏனை 3ம் களவு காலத்தில் நிகழா. அது வரையில இப்ப நாம களவியலை பார்த்து முடிச்சோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது கற்பியல். தொல்காப்பியத்தில் இந்த கற்பியல் அவ்வளவு சிறந்தது. இந்த களவு கற்பு இரண்டும் பிரிக்க முடியாது. தனியா பிரித்து எண்ணக்கூடாது. பழந்தமிழ் நாகரிகத்தினுடைய பெரும் சிறப்புகளும் அகநாகரிகத்தினுடைய சிறப்பு, அகத்தனை ஒழுக்கத்தினுடைய சிறப்பு இந்த 2 இயல்களாலும் மிகச் சிறப்பாக புலனார். இந்த கற்பியலை படிக்கணும் அடிக்கடி. இந்த கற்பியல் எவ்வளவு மாண்புடைய பாத்திரங்களை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சிறிய முன்னுரை நான் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப நினைந்து பார்த்து தான் இதை எழுதினேன். இது உரையாசிரியர்கள் எழுதாத ஒரு சிறிய முன்னுரை. இந்த முன்னுரை அவர்களெல்லாம் தந்த அறிவினுடைய பயன்தான். தொல்காப்பியன் என் உள்ளத்திலே இருந்து பாய்ச்சிய ஒளிதான் இந்த முன்னுரையாக தோன்றியிருக்கிறது. என்ன? கற்பு என்பது கல்வி. கற்பு என்றால் உடற்கூறு தொடர்புடையதாக சொல்லப்படவில்லை. கற்பு கல் என்பது அதற்கு பகுதி. அது என்ன கற்புன்னா? கல்வின்னா என்ன என்றால், குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு யாரெல்லாம் கல்வி தருகிறார்கள் என்றால் முதல்ல தாய். என்ன அங்க போய் நிக்கிற? இங்க வா, உள்ள வா, உள்ள வந்து நீ கண்ணல் பக்கம் போகாத. வீட்டுக்கு பின்னால போய் ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிற? ஏன் காலையில இவ்வளவு நேரம் தூங்குற? இந்த கடிமொழியாக இருந்தாலும் கூட அவையெல்லாம் நெறிப்படுத்துகின்ற கல்வி முறை. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக ஒரு படம் போட்டான் பாருங்க, ஒரு ஓவியம். ஒரு பெண், சிறு பெண் உட்கார்ந்து சடை பின்னுகிறார். யார் பின்னுவா தலைய? அம்மா பின்னுகிறார். அந்த கூந்தலை வாரி 3ஆக வகிர்ந்து அதற்கு பிறகு பின்னுகின்ற போது தாய் பின்னுகிறாள். இந்த தாய்க்கும் கூட ரொம்ப வயதாகி விடவில்லை. அவளுடைய தலையை பின்னால பாட்டி உட்கார்ந்து பின்றாள். இந்த 3 பேரும் வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு பாரம்பரியத்தை காட்டுகிற ஒரு அருமையான படம். என்ன நடக்கிறது என்றால், முகத்தை பார்க்காம செயல் நடக்குதுங்க. இந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்காமல் தாய் சடை பின்னுகிறாள். தாயினுடைய முகத்தை பார்க்காமல் அவளுடைய தாய் சடை பின்னுகிறாள். அப்ப தாய் சொல்லுகிறா, ஓனி இல்ல, நேரா இங்க வர வேண்டியது தானே, அப்புறம் அங்க என்ன அங்க நின்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பேனை குத்துவா. பேனே இல்லை. அதாவது அவருடைய ஆதங்கத்தை காட்டுகிற வகையில் தலையில குத்துவதற்கு பதிலாக ஒரு சிறிய நகத்தால ஒரு இல்லம்மா, நான் எங்கேயும் போகலம்மா. அவ ஒருத்தருக்கு முகத்தை பார்த்தே பேசிக்கிற. முகத்தை பார்த்து நேராக கண்டிக்க முடியாத வகையில் இருப்பவற்றையெல்லாம் இப்ப சடை பின்னும் போது நடந்துரும். அதே போல அவளுடைய தாய், என்ன நீ ரொம்ப அவளை கோச்சுக்கிற? அவ தாய்க்கும் தாய் இருக்கிறாள். அவ என்ன, அவள் அறியாப்பன், அவளை போய் கோச்சுக்கிறீரு. யாரு? நேரா நிமிந்து உட்காரு.
என்று அந்த பாட்டி இருக்கிறாள அவ பேசுகிறார். இதுதான் கல்வி. குடும்பத்துல இந்த தாய் பெறுகின்ற கல்வி ஒன்று. தந்தை அவன் தன்னுடைய அச்ச உணர்வு, அச்சமூட்டக்கூடிய அந்த பார்வையாலும், தன்னுடைய பெருமிதத்தாலும், செருக்காலும், குடிப்பெருமை தோன்ற அவன் நடந்து கொள்ளுகின்ற வழக்கங்களாலும் ஒரு கல்வியை ஊட்டுகிறான். ஓ அப்பா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதை உணர்த்துகிறார் போலும் என்று அப்பா ஒரு கல்வியை தருகிறார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் முறை வேற, கற்பித்தல் முறை வேற, அம்மாவுடைய கற்பித்தல் முறை வேற. அப்புறம் ஊரார் உறவினர்களுடைய கற்பித்தல் எல்லாம் இருக்கு. தெருவில் இருக்கிறவங்க, ஊரார் உறவினர் ஆகியவர்களெல்லாம் இந்த பெண்ணுக்கு அவ்வப்போது கற்பிக்காத கல்வி சொல்லிக் கொடுக்காமல் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தாங்க கற்பு. அதனால்தான் இந்த சொல்ல பழைய இலக்கியங்கள் எல்லாம் கல்வி என்ற பொருள்ல கையாண்டிருக்கிறார்கள். இப்படி கற்றுக்கொண்ட ஒரு பெண் தன் இல்லறத்தில் நின்று ஒழுகுகின்ற போது அந்த கல்வி அவளுக்கு பயன்படும். ஆகவே இது கற்பியல் என்று ஆயிற்று. குடும்ப கல்வி வழிமுறையால் அமைவது. அதுவே கற்பு நூலை போல சேலையும் அம்மாவை போல பெரிய கற்பு நூலை போல சேலை என்றாங்கு பரம்பரை நெய்தளித்த ஆடையே கற்பு. அது உள்ளம் அணிந்து கொள்வது, உடம்பு அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை அல்ல இந்த கற்புங்கள். அது உள்ளம் அணிந்து கொள்வது, உணர்வு உடுத்திக் கொள்வது, உடம்பு பற்றியது என்று உயிரோடு பிணிப்புடையது. இந்த ஒரு சிறிய முன்னுரை கற்பு என்பதற்குரிய நல்ல விளக்கமாக அமையும். இதை படித்தா திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்காது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பிறருடைய கற்பை நான் அழிப்பேன்னாரு. என்னன்னா இவரு ஞானசம்பந்தர் இப்படி பாடி இருக்கிறாரு, பிற சமயத்தவருடைய கற்பை அழிப்பேன்னா ஐயோ அப்படின்னு எல்லாரும் தூட்டுகிறாரு. கடுமையா ஞானசம்பந்தரை வசைப்பாடுகிறார்கள். அந்த இடத்துல கல்வின்னு பொருள். பிறருடைய கல்வியை நான் வாதிட்டு வெல்லுவேன் என்று பொருள். அந்த பொருளை சொல்றாரு. யாரும் அதற்கு விளக்கம் அப்படி எழுதல. அது நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், எதிர்காலத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஆக சமய இலக்கியத்திலையும் கூட இந்த சங்க இலக்கியத்தினுடைய சாயல், அதனுடைய விடுதுகள் புலப்படும். அடுத்து காரணம் என்றால் திருமணம் என்று பொருள். வரைவு திருமணம் என்று பொருள். திருமணம் என்றால் என்ன? ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கூட கேட்டார், என்ன திருமணம் அழகிய வாசனை, அதுக்கு என்ன தொடர்பு? மனம் என்பது இந்த வாசனைன்னு பொருள் இல்லை, நாற்றம் என்று பொருள் இல்லை. மணத்தல் என்றால் கலத்தல் என்று பொருள். யார் கலக்கிறாங்க? தலைவன் தலைவியுமா? இல்ல, ரெண்டு குடும்பங்கள் ஒன்றாக கலக்கின்றன. இந்த இரண்டு குடும்பங்களுடைய உறுப்பினர்கள் இருவர், தலைவன் தலைவி என்று இருவர் ஒன்றாக கலக்கிறார். இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி என்று கற்பனப்படுவது. கரணமுடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிடத்திய கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. அவர்கள் கொடுக்கிறார்கள் பெண்ண, இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இவ்வாறு அமைவதுதான் கரணம் என்று சொல்லப்படும். அது கொடைக்கு உரியவர்கள் கொடுக்கிறார்கள், பெண் கொடை. அவ்வாறு தலைவியை கொடுப்பதற்கு உரியவர்கள் கொடுக்கிறார்கள். மங்கள வாழ்த்து காதை, மனையரம் படுத்த காதல், இந்த காதைகளும் அதை படிக்கிற போது தொடக்கத்திலேயே சிலப்பதிகாரத்துல ஆசிரியர் இளங்கோவடிகளை போன்ற ஒரு பெரும் புலமைமிக்க சான்றோர் நமக்கு கிடைப்பவற்று முதல் காப்பியம் அதுதான். ஆனா அந்த முதல் காப்பியமே மிகப்பெரிய மாணிக்க கருவூலமாக அமைந்துவிட்டது. ஒன்பான் மணிகளும் ஒளிமிக்க ஒன்பான் மணிகளும் புறப்படுகின்ற இடம் இந்த சிலப்பதிகாரம். அதுல அந்த கண்ணகி கோவல இந்த ரெண்டு பேருடைய திருமணத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படும். அதெல்லாம் பின்னால பார்ப்போம். பிறகு இது கொடுக்க கொள்ளக்கூடியதற்கு பெயர் கரணம். அதே போல தாமே கொள்ளுகின்ற மனமும் உண்டு. தாமே கொள்ளுகின்ற அந்த மனமும் உண்டு. அதற்கு கொடுப்போரின்றியும் கரணம் உண்டு. கொடுப்போர் இல்லாமலும்
அவ்வாறு திருமணம் நிகழும். அதற்கு பெயர் தான் களவு காலத்து திருமணம். இது பெரும்பாலும் இது ஒரு புறநடை நிகழ்ச்சி. அது உடன்போக்கின் நிகழும். நம்ம ஊர்ல போய் திருமணம் பண்ணிக்குவோம் வான்னு அவன் அழைச்சிட்டு போயிடுவான். அப்படி அழைச்சிட்டு போற காலத்துல அங்க ஊருக்கு போய் இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறும். அவர்கள் ஊர்ல அந்த திருமணம் நடைபெறுவதை ஐங்குறு ஒரு அருமையாக சொல்லுகிற செவிலி சொல்லுவாள். ஐயோ, எங்க போய் நிற்கிறாங்களோ தெரியலையே, அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது தான் ஆண்டாள் கூட அருமையான ஒரு பாட்டு. என்னுடைய மகளை இவ்வாறு கொண்டு போயிட்ட பெரியாழ்வார் பாடுறாரு. என்னுடைய மகளை திருமகள் போல வளர்த்தேன், திருமால் கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்றதோட நிக்கல. இந்த அசோத அம்மா இருக்காங்களே, அவங்க என் மகளை நல்லா வச்சிருப்பாங்களா, கொஞ்சம் கூட சினவாமல் அவருடைய இயல் தெரிந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்களான்னு சொல்லி பெரியாழ்வார அப்படியே தாய் போல அழக்காணுங்க. அது சங்க இலக்கிய மரபு அங்கேயும் இருக்கிறது. ஆகவே கொடுப்போரின்றியும் கரணம் உண்டு புணர்ந்துடன் போகிய காலையான உள்ளம் புணர்ந்து செல்லுகின்ற காலத்தில் அங்கே போய் அவர்கள் மனம் செய்து கொள்வார். மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோர்க்காகிய காலமும் உண்டே. இந்த இடத்துல உரை எழுதுகின்ற போது பெரும்பாலான உரையாசிரியர்கள் அந்தணர், அரசர், வணிகர் ஆகிய 3 உயர்ந்தவர்களுக்கும் உரியதாக சொல்லப்பட்ட திருமணம் 4வதாக இருக்கின்ற வேளாளர்களுக்கும் உரியது என்று உரை எழுதினார்கள். பொருத்தமான உரை இல்லை. இந்த இடத்துல வருண பாகுபாட்டை பூர்த்தி உரை எழுதுவது என்பது பொருந்தார். ஏனென்றால் அது என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த வேளாளமாக இருப்பவன், வயலிலே உழவு செய்கின்றவன், பிற கருமங்களை எல்லாம் செய்யக்கூடிய தொழிலை உடையவன், இவருக்கு திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமையே இல்லாமல் இருந்தான். பிற்காலத்தில் தான் இவன் அந்த உரிமையை பெற்றான் என்ற கருத்தில் எழுதுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இது எப்படி கொள்ள வேண்டும்? இந்த சோசியல் ஸ்டேட்டா என்று சொல்லுவார்கள். சமூக அடுக்கு எப்படி இருந்திருக்கிறது என்றால், ஒரு நிலம் என்றால் இந்த நிலத்துக்கு தலைவன். நம்ம தொல்காப்பியம் கற்றவர்கள் இந்த பிழை செய்ய மாட்டார்கள். அவர்கள் யாரு? வெப்பன், ஊரன், சேர்ப்பன், பொதுவன் என்று அவன் அந்த நிலத்துக்கு தலைவன். அத்தகைய நில தலைவர்கள் செய்து கொள்ளுகின்ற திருமணம் ஒன்று. அடுத்தது திணை நில மக்கள், ஆயர், வேட்டுவர், உழவர், நுழையர் என்று சொல்லப்படுகின்ற அந்தந்த திணைக்கு உரிய மக்கள். அடுத்தது ஏவல் மரபின் ஏனோர், பல இடங்களில் ஏவல் செய்து வாழக்கூடியவர்கள் என்று 3 வகையாக இவர்கள். நிலத்தின் தலைவர், திணைக்குரிய மக்கள், பிறகு பல தொழில் செய்து வாழ்வோம் என்று 3 வகை மாந்தர்க்கும் உரியது. மேலோர் கீழோர் என்று சொல்லுவதெல்லாம் சோசியல் ஸ்டேட்டா, சமூக அடுக்கு. மேல்நிலையில் செல்வமும் அதிகாரமும் உடையவன் மேல இருக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு துணையாக இருப்பவன் அடுத்தபடியாக இருக்கிறான். அதற்கு அடுத்தவன் ஏவல் செய்து வாழ்கிறான். ஏவல் மரபில் ஏனோரும் உரியது தொல்காப்பியர் முன்பு சொன்னதை நாம படிச்சோம். அகத்தணை அல்ல. இந்த இடத்த படிக்கும்போது அகத்தணைகளை படிக்கணும். படிச்சா அந்த தொடர்பு தெரியும். சமூகத்தில் இவ்வாறு பார்ப்பாருக்கு ஒரு திருமணம், அரசருக்கு ஒரு திருமணம், அதற்கு பிறகு வணிகருக்கு ஒரு திருமணம், then it is extended to the 4th class அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நான் இவ்வாறு இனம் பிரிப்பது, சாதி பிரிப்பது என்பதெல்லாம் தொல்காப்பியத்தின் இலக்கணத்திற்கு ஒவ்வாது செயல். அடுத்து பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இது ஒரு அருமையான ஒரு இடம். பொய் தோன்றும், களவு வந்தாலே கொஞ்சம் பொய் தோன்றிவிடும். இப்படி பொய் தோன்றிய நிலையிலே என்ன, இப்படி பெண்ணிடம் ஒரு பொய் இருக்கிறதே, இதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உடனே ஐயர் மூத்தோர் ஐ வியப்பாகும். முந்தி படித்தோம் நம்ம உரியல்ல. ஐ என்றால் வியப்பு. இப்போ கூட பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, ஐ நாளைக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு, அது வியப்பு. ஐ வியப்பாகும். ஐயர் என்றால் வியப்புக்குரிய பண்புகளை உடையவர். ஐயர் யாத்தனர் கரணம் என்பார். பொய் தோன்றிவிட்டால்
வலு தோன்றிவிட்டால் குற்றப்பாடான செயல்கள் தோன்றுகின்ற போது மூத்தோர் உடனே திருமணத்திற்கு வழிவகுத்து விடுவார்கள் என்பது பொருள். கரணம் என்ற இந்த ஆசிரியர் கரணக்குறி என்று சொல்லுவார்கள். அப்பதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பொருள் பாருங்க, நுட்பமான ஒரு பொருள். அந்த காலத்துல இந்த தாலி கட்டி கொள்ளுகிற வழக்கம் இல்லை. அது சங்க இலக்கியத்துல சொல்லப்படலை. 86, 136 என்ற 2 அகநானூற்றுப்பாளர்கள் திருமண வினை மிக விளக்கமாக சொல்லப்படுகிறது. ஆனால் மங்களம் நான் சொல்லப்படவில்லை. அப்ப என்ன பொருள்? மணமானவர்களுக்கும் மணமாகாத பெண்களுக்கும் வேறுபாடு தெரிய வேண்டும் அல்லவா? உடனே ஐயோ தெரியவில்லை, இவள் மணமானவளா இல்லையா என்று இந்த ஐயப்படுகின்ற பொய்யும் வலுவும் தோன்றிய அந்த நிலையிலேயே கரணக்குறி, ஒரு அடையாளம், திருமணம் நிகழ்வதற்கான ஒரு அடையாளம் வகுக்கப்பட்டது என்று பேராசிரியர் எழுதுகிறார். அதை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு, அதை பிறகு பார்ப்போம். அடுத்தபடியாக இப்போது கற்பு காலத்தில் தலைவனுடைய கூற்றை பார்க்க போகும். அது 31 வகையாக அவன் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? they are all dramatic situations. அந்த நாடக சூழல்ல அவன் எங்கெங்கெல்லாம் பேசுவாங்கிறத சொல்றார். எந்தெந்த இடத்துல ஒரு கற்புக்காக ஒரு கற்பு நிகழ்ச்சியை பற்றி ஒரு நாடகம் எழுதுனா எந்தெந்த இடத்துல தலைவன் பேசணும், எந்தெந்த இடத்துல தலைவி பேசணும், எந்தெந்த இடத்துல தோழி பேசணும்னு வரையறுத்து இருக்கும். அதுபோல அந்த வரையறையை இங்கே நாம் பார்க்கிறோம். கரணத்தினமைந்து முடிந்த காலை, திருமணம் ஆயிட்டு அமைந்து முடிந்த காலை, நெஞ்சு தலையவிழ்ந்த புணர்ச்சிகள். என்ன அருமையான சொற்றொடர் பாருங்க. இதுவரையில இந்த உள்ளம் என்பது ஒரு கட்டுக்குள் நின்றது. அது கொஞ்சம் கூட அந்த கட்டை விட்டு நெகிழாமல், அந்த தலைவிக்கும் தனக்கும் உறவு இருப்பதனை வெளியே காட்டாமல் மறைவாக ஒழுகிய களவு ஒழுக்க முடிந்து இப்போது இருவரும் மனம் செய்து கொண்ட காலத்து நெஞ்சு தலை அவிழ்ந்தது. இப்ப கட்டுப்பாடு இல்லை. உடனே மனைவியை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். ஊராரறிய அவளோடு உறவு பாராட்டுகிறான். அந்த நெஞ்சு தலையவிழ்ந்த புணர்ச்சிக்கண்ணும் இதுவரையில் அந்த இடையீடுபட்ட புணர்ச்சியே இருந்தது. இப்போது நெஞ்சு கட்டுவிட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புணர்ச்சி அகநானூற்றுல 86வது பாட்டுல அந்த திருமண முறை பற்றி சொல்லக்கூடிய அந்த பாட்டுல அதை மிக விரிவாக சொல்ல பார்க்கலாம். 2 பாட்டு தாங்க. திருமண முறை பற்றி சொல்லக்கூடியது அகநானூற்றுல 86, 136 2 பாடல்கள் தான் அப்பை காலத்து மனமுறையை சொல்லுகின்றன. அதுல மங்கள நான் புனைதல் இல்லை. மங்கள நான் புனைதல் என்பது முதலாக சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்குதான் தீ வலம் வந்து மறைவன் வழிகாட்ட கண்ணகியினுடைய கழுத்திலே மங்கள நாணை பூட்டுகிறான் கோவலன். அதையும் கூட பல பேர் அது தாலியாக இருக்க முடியாது என்றெல்லாம் வாதிப்பார்கள் பலர். ஆனால் அந்த காலத்துல அது தோன்றிவிட்டது. அடுத்தது நெஞ்சா மகிழ்ச்சி இறந்து ஒரு பருவத்தும். உடனே திருமணம் செய்து கொண்ட நிலையில ஒரு குறைவுபடாத ஒரு மகிழ்ச்சி 2 பேருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த களவுன்னு சொன்னதற்கு ஒருத்தர் எழுதினாரு, கல்லுண்ட காலத்து இருக்கக்கூடிய மயக்கம் போன்ற காலம். இப்ப அப்படி இல்லை. பேராசிரியர் மூவா கல்லோ காவியம், காவியமோன்னு ஒரு நூல் எழுதிப்பார், ஒரு புதினம். அது எப்படி என்றால், மனம் செய்து கொள்ளாமல் இவர்களிடையே மறைவாக ஒடுகின்ற ஒழுக்கம் கல்குடிப்பது போன்றது. மணந்து கொண்டு அதற்கு பிறகு இவர்கள் ஒன்றாக வாழ்வது என்பது பால் அருந்துவது போலவும் மோர் அருந்துவது போலவும் உள்ள நிகழ்ச்சி என்று எழுதுவார். எஞ்சா மகிழ்ச்சி இறந்து ஒரு பருவத்தும் அணிந்த வந்த உரிமை கண்ணும். இப்பதான் தலைவியினிடத்து உள் அஞ்சத்தக்க கற்பினை கண்டு அஞ்சுமிடத்தும். தலைவியினுடைய ஒழுகலாற்றை அப்பதான் அவன் விட்டு பார்க்கலாம். இதுகாரும் களவு காலத்தில் அவ்வப்போது அவளை சில நேரங்களில் சந்தித்து பேசி மகிழ்ந்தானே தவிர, இப்போது கற்பு காலத்தில் அவருடைய செயலையெல்லாம் பார்க்க கொஞ்சம் அச்சமே தோன்றுகிறது. இவ்வளவு கடுமையானவரா? நம்முடைய விருப்பத்திற்கெல்லாம் இசைந்து அப்படி வந்துவிட மாட்டார். அவளுக்கென்று வாழ்க்கை நெறி ஒன்று இருக்கிறது.
அது குடும்ப கல்வியால், குடும்ப கற்பால் வந்தது. தாயிடத்தும் பிறரிடத்தும் இயல்பாக கொண்ட கல்வி அது. அதனை நாம் போற்ற வேண்டும். அதுதான் நம் பண்பாடு என்பவன் கருதுவான். அருமையாக அந்த பாட்டில், குறுந்தொகை பாட்டில் சொல்லப்படும், அணிற்பல்லென்ன குங்குமுதிர் முண்டகத்து மணிக்கேளென்ன மானியர் சேர்ப்ப. தலைவரிடத்து தவறான ஒரு ஒழுக்கம் தோன்றிவிட்ட காலத்தில் தான் தலைவி எப்படி பேசுகிறார். அணிற்பல்லென்ன குங்குமுதிர் முண்டகத்து, இந்த கடிமூழி என்று ஒரு மலர் இருக்கும், பெரிதாக இருக்காது, சிறியதாக மலர்ந்த அந்த மலர்ல அதனுடைய தாதுக்கள் எப்படி இருக்கும் என்றால், தாமரைப்பூவை கூட அது மாதிரி தான் இருக்கும். ஆனா கடிமூழி மலர்ல நிறைய இருக்கும் அந்த தாது. மஞ்சளாக பொல 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 என்று பொன்னார் செய்த தூள் போல இருக்கும். அது எது போல இருக்கிறது என்றால் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும். அதுக்குதான் ஓமம் சொல்றான் பாருங்க, அணிப்பல்லுன்னா கொங்கு முதிர் முண்டை. கொங்குன்னா தாது. அணிலது பல்லு போல இருக்கும். அணிலின் வாயில கை வைத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப கூர்மையா இருக்கும் அந்த பல்லு. அது பெரிய விதைகளை எல்லாம் உடைத்து விடும். அது போல இந்த தாது ரொம்ப கூர்மையா இருக்கும், சொர சொரன்னு இருக்கும். அணிப்பல் என்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேள் என்ன மானியில் சேர்ப்பனே கடற்கரைக்கு தலைவனே உன்னைத்தான் உன்னிடம்தான் சொல்லுகிறேன். மணிக்கேள் என்ன மானியில் சேர்ப்ப இன்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை. இந்த பிறவியும் இல்லையா, நீ வருகின்ற பிறவியாக இருந்தாலும் நீதான் என்னுடைய கணவன். நீயாகியர் என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளேன்னா. ஆகா, நெஞ்சு நேர்பவள்னா மனைவின்னு சொல்லீங்க. மனைவியை விட வேற ஒரு சொல்ல வழி. நெஞ்சு நேர்பவள்னா உன் நெஞ்சில நான் ஒருத்தி தான்யா இருக்கணும். என்ன, நீ என் மனைவி, மணந்து கொள்ளாமல் எனக்கு வேற ஒரு உறவு உண்டுனெல்லாம் சொல்லக்கூடாது. உன் நெஞ்சில நான் தான், உன்னுடைய உள்ளத்தில் நான் தான். நெஞ்சு நேர்பவளேம்மா. அதனால அந்த பாட்டு மிக சிறந்த பாட்டு. அடுத்து, நன்னெறிப்படும் தொன்னலமும் பொருளே, தொன்னல பொருளில் நன்னெறிப்படும் நன்னெறி படரும் தொன்னல பொருளினும். தொன்னல பொருள்னு என்ன? தமிழர்களுக்குரிய தொன்னல பொருள் என்பது அறம்பொருள் இன்பம். அறநெறி, பொருள் நெறி, இன்ப நெறி ஆகிய மூன்றிலும் வளாது குடும்பம் நடத்துகின்ற தலைவனுடைய தலைவியை நோக்கியும் அவன் பேசுவான். அது எப்படி குடும்பம் நடத்துறான்? ஓரான் வந்து கீரில் வாழ்க்கை இனி விழவாயிற்று என்னும் ஊரே என்று குறுந்தொகை சொல்லு. இந்த வீட்டுக்கு நீ திருமணம் பண்ணிட்டு வரல, இங்க என்னம்மா இருக்கு? ஒரு குடிசை. குடிசைக்கு முன்னால ஒரு மாடு கட்டி இருக்கு, பசுவோ எருமையோ ஒரு மாடு. இதை நம்பி இங்க வந்திருக்கிறிய, என்ன பண்ண போற? ஏற்கனவே இங்க ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லை, நீ வந்திருக்கியேன்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்துதான் அவ என்ன பண்ணா, அந்த ஒரு மாட்டை வைத்து கொண்டு அதனுடைய பெறக்கூடிய வருவாய் சிக்கனமாக கையாண்டு சுற்றுச்சூழலை எல்லாம் வருவாய்க்குரியதாக ஆக்கி கொண்டு செடியும் கொடியுமாக படர விட்டு ஒரு திரும்பிய ஒரு இல்லறத்தை அவள் சமைத்தாள். என்னாச்சு? எல்லாரும் ஊரார் என்ன, ஓரான் வந்து சீரில் வாழ்க்கை, ஒரு மாட்டினுடைய வருவாயை கொண்டு உணவு ஆக்கி படைத்து கொண்டிருந்த இந்த சீரில்லாத வாழ்க்கை இனி விழவாயிற்று, பெரிய விழா கொண்டாடுகின்ற ஊர் போல ஆகிவிட்டது. அவரை சிறப்பாக குடும்பம் நடத்துறார் என்று இன்னொரு பாட்டுல அருமையா சொல்லுவான். கொடுத்த தந்தை கொடுங்கோடு உள்ளாள். அப்பா வந்து பார்த்தாரா, என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுறிய, நான் கொஞ்சம் உனக்கு பொருளெல்லாம் அனுப்பி வைக்கணுமா வண்டியில? அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, தேவையில்லை, தேவைக்கு மேல இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாளாம். ஆக அதுதான் அறம். இப்படிப்பட்ட அறநெறி நின்று நன்னெறிப்படுகின்ற தொன்னல பொருளிலும் அப்படி வாழ்கின்ற நிலையிலும் அதே போல அடுத்து நன்னல பொருளிலும் பெற்றதேத்து பேச்சுன்னு படிக்கணும். பெற்றதேத்து பெருமையின் நிலையும் குற்றம் சார்ந்த பொருள் எடுத்து உரைப்பினும், அதாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு தலையை பெருமைமிக்க இடத்தில் தேர்ந்த இந்த இடத்துல இடம்னு பொருள். பெருமைமிக்க இடத்தை நிறுத்தி களவு காலத்தில் நிகழ்ந்த தன்னால் நிகழ்ந்த குற்றத்தை எல்லாம் தலைவன் பேசுவான்.
அம்மா நீ இப்ப எவ்வளவோ பாதுகாப்பா நாம திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறோம், இருந்தாலும் அந்த காலத்தில் என்னுடைய அச்சத்தினாலே சில குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நான் இருவரும் மறைவாக சந்தித்து போகின்ற போது என்னுடைய கவனமின்மையினாலே ஊரார் அறியும்படியாக நேர்ந்து விட்டது. மற்றவர் உன்னை பற்றி படியாக பேசக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் வருந்தி பேசக்கூடிய தன்னுடைய குற்றத்தை குற்றம் சார்ந்த பொருள் எடுத்துரைத்து தன்னுடைய குற்றத்தை இந்த சான்றன நிறைந்தேன் போது வயலுக்கு தண்ணீரை நிறைக்கின்ற அந்த கருவிக்கு பெயர் சால். சால் நிறைந்த பண்புக்கு பெயர் சால்வு. அதிலிருந்து வந்தது சான்றாண்மை. இவ்வாறு வரைந்ததின் தலைவியை பெருமைமிக்க இடத்தை நிறுத்தி, மா நீ எந்த குற்றத்திற்கும் ஆட்படாதவள், ஆனால் அந்த காலத்தில் களவு காலத்தில் என்னால் சில பெருமைகள் நேர இருந்தன, அவற்றையெல்லாம் மறந்துவிடு என்று சொல்லுகிறான். அடுத்து நாமக்காலத்து உண்டன தோழி. நாமம்னா அச்சம்னு போதும். ஏனாம் உருவும் என பொருவுங்கிழவின்னு பார்த்தோம். நாம்னா அச்சம். நாமக்கல்னு ஒரு ஊர் இருக்கு. கல்லுன்னா மலை. அங்க நாமக்கல்னா அச்சம் தருகின்ற அளவுக்கு, பார்த்தா வியப்பு தருகின்ற அளவுக்கு, அச்சம் தருகின்ற அளவுக்கு உயர்ந்த மலைன்னு பேரு. இப்ப என்ன பண்ணா அதுல ஒரு நாமத்தை போட்டுட்டு நாமம் இருக்கு பாரு, அதனால்தான் அதுக்கு நாமக்கல்லுன்னா. நாம் என்பது அச்சம். பேனாம் உருவும். உரும் என்றாலும் அச்சம். பேன் அதுல இருந்தது பேய், பெருசுன்னு பொருள். நாமக்காலத்து உண்டனத்தோழி ஏமுரு கடவுள் ஏத்திய மருங்கினும். அச்ச காலத்திலே தோழி கடவுளை தொழுகின்ற போது தலைவன் சொல்லுவான், ஒன்றும் கவலைப்படாத அம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். யானும் என் கையில் இருக்கின்ற வேலும் போதும்பா. யானும் என் கையில் வேலும் யானும் என் எகமும் சாரும், அதுவே போதும், நான் ஒன்றும் கவலைப்படாத என்று வரையுறு தெய்வத்திற்கு நலம் செய்கின்ற காலத்தில், தோழி தெய்வத்தை தொழுகின்ற காலத்தில் தலைவன் பேசுவான். அல்லல் தீர ஆர்வமுடு அலை, அல்லல் தீர ஆர்வமுடு அலை சொல்லுறு பொருளின் கண்ணும். அல்லல் துன்பம். ஆர்வமுடுன்னா நாம எழுதும்போது ஆர்வமுடுன்னு எழுதக்கூடாது, ஆர்வத்தோடுன்னு எழுதணும். அத்து சாரிய வரணும், செய்யுள்ள வரலாம். ஆர்வமுடு அலை அளாவி சொல்லுறு பொருளின் அளாவி ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசி தலைவி தன்னுடைய துன்பம் தீருகின்ற வகையில தலைவன் அவனிடம் பேசுவான். என்ன சொல்லுவான்? எல்லா துன்பமும் போச்சுமா, நான் நீங்க எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம், இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டோம். யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் முறை கேளி எல்லாம் சொல்லிட்டு செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. நெஞ்சம் கலந்து விட்டன, இனி நமக்குள்ள துன்பம் இல்லை என்று தலைவன் சொல்லுவான். எனது சுவைத்தினும் இது ஒரு அருமையான ஒரு குறிப்பு. இந்த கூற்று, இத கூற்றுன்னு சொல்லணும். ஒவ்வொன்றும் ஒரு கூற்று, தலைவன் கூற்று இப்ப நிகழ்கிறது. எனது சுவைத்தினும் நீ கை தொட்டது வானோரமர்தம் குறையுமாறு எனக்கென. மற்ற சுவையெல்லாம் மற்ற பொருள் எல்லாம் எனக்கு சுவை தந்தாலும் கூட நீ உன்னுடைய கையால தொட்டு சமைத்து வைத்திருக்கிறாய், இந்த சமையல் வானோர் அமிர்தம் குறையுமா, வான நாட்டிலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை போல சுவைக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படி பாராட்டுகிறான். ஏன்னா இயல்பு என்னவென்றால், அருமையாக 196வது குறுந்தொகை பாட்டுல சொல்லுவான், வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே. கடவு காலத்துல என்னுடைய தலைவி உனக்கு வேப்பங்காயை கொடுத்தா கூட நீ என்ன தேம்பும் கட்டி தேன் நிறைந்த அருமையான மாவு கலந்த திணை மாவு கலந்த ஒரு கட்டி என்று விரும்பி விரும்பி சாப்பிடுவாய். எதை? வேப்பங்காய. பாரி பறவை. இப்ப என்ன, திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு குழந்தை எல்லாம் பெற்ற பிறகு பாரி பரம்பில் பனிச்சுனை தண்ணீர் தைத்தீங்கள் தண்ணியதறியும். பாரி என்ற வள்ளலுடைய மறையின் மீது ஒரு சுனை உண்டு. அந்த சுனையினுடைய நீர் அமிர்தம் போன்று இருக்கும், சில்லென்று இருக்கும். அது அமிர்தம் போன்று இருக்கும். அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தால் கூட வெய்ய உவர்க்கும். என்ன இவ்வளவு சூடா இருக்கு, என்ன ஒரு உப்பு கரிக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை.
ஐய ஆற்றால் அன்பின்பாலே, இதுதான் உலக இயற்கையாக இருக்கிறது என்று தலைவனுடைய நிலையை பற்றி அந்த இடத்திலும் கூற்று நிகழும். அடுத்து அடிசிலும் பூவும் தொடுக்கற்கண்ணும், சமைக்கின்ற இடத்திலும் பூ தொடுக்கின்ற இடத்திலும், அந்த பூ தொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னவென்றால், ஏற்கனவே அவள் சமைக்கின்ற அந்த சமையல், அவளுக்கு சமையல் தெரியாது. பல பெண்களுக்கு சமைக்கவே தெரியாது. அது குடும்ப கல்வியில் அது அடங்கும். தாய் கற்றுக் கொடுத்திருப்பா. ஆனா கால வளர்ச்சியில இப்போதெல்லாம் சமையல் கற்றுக் கொடுப்பதற்கென்று நிறுவனங்கள் நிலையங்கள் எல்லாம் தோன்றிவிட்டன. இது புராண காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு செய்தி, மேதாவி முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு மகளை கண்டெடுத்து வளர்த்தார். அந்த மகளுக்கு அவர் தாயாக இருந்து வளர்க்கின்ற காலத்தில் சமையல்லாம் சொல்லி கொடுக்கல. அப்ப அந்த பெண்ணை அங்கிருந்து திருமால் அங்கிருந்து நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது, இவர் எனக்காகவே இங்கு பிறந்து வளர்கிறாள், நான் மனம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது மேதாவி சொல்லுகிறார், அவளுக்கு ஒன்றும் தெரியாத, சமையலே தெரியாத அவளா நீ திருமணம் செய்து கொண்டு போய் என்ன செய்வாய், பிறகு வருத்துவாய் என்று சொல்லுகிற போது, அப்படியெல்லாம் இல்லை, அவள் என்ன சமைத்து போடுறாளோ அதை நான் சாப்பிடுறேன் என்று சொல்லுகிறாள். அதே போல அவள் அங்கிருந்து என்ன செய்கிறா, உப்பு இல்லாமல் சமைக்கிறா. உப்பு போட மறந்துட்டா. எவ்வளவு உப்பு போடணுங்கிறதும் தெரியாது. உடனே அந்த உப்பு போடாம சமைச்சத மேதாவி முனிவருடைய மாப்பிள்ளை ஆகிய திருமால் மிக உவந்து உண்டாராம், மகிழ்ச்சியோடு உண்டார். அதனால்தான் அதுக்கு உப்பிலி அப்பன் கோயில் அப்படின்னு பேருன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. அது அப்படி இல்லை, உப்பிலி அப்பன் இல்லை அவர் பேரு, ஒப்பு இல்லாத அப்பன். நம்மாழ்வார் அது அப்படிதான் பாடுறாரு, ஒப்பு இல்லாத அப்பன்ங்கிறார். பொன்னப்பன் புகழப்பன் என்று சொல்லி ஒப்பில்லாத அப்பன் பார். அந்த ஒப்பில்லாத அப்பன்கிறது சரியா சொல்ல தெரியாம உப்பிலி அப்பன்னு சொல்லி இப்பவும் அந்த கோயில்ல செய்யக்கூடிய உணவு பலகாரங்கள் எல்லாத்துலையும் உப்பு போடுறதில்லை. வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த தளத்துல இப்படிதாங்க சாப்பிடணும், இது சரியா தாங்க இருக்கு, இங்க யாரும் உப்பு போட்டு சமைக்கிறது இல்லை, ஏன்னா இந்த தேவி இருக்கிறாளே இவளே உப்பு போடாதவ, உப்பு போடாம சமைச்சுட்டா என்று சொல்லி ஒரு புராண கதையை அறிவு நிலையிலே இல்லாமல் செய்து விட்டார்கள். நம்மாழ்வார் அவருக்கு தெளிவு தருகிறார். பொன்னப்பன் புகழப்பன் என்னப்பன் ஒப்பு இல்லாத அப்பன். சரி, அடுத்தது சொல்லூர் பொழுது நாமக்காலத்து உண்டனத்தோடு ஏமுறு கடவுள் ஏசி ஏனது சுவைப்பினும் நீகை தொட்டது வானோரமண்டம் புறையுமாலும் அடிசிலும் பூவும் தொடுக்கற்கல். சமைக்கின்ற போது அதை பார்க்கிறான். இது கையில் என்ன இப்படி இந்த கை இயங்குகின்ற ஆற்றல் எப்படி இருக்கிறது, இந்த அடுப்பிடத்தை களத்தை வைத்து இவர் பார்ச்சோறு அடுக்கின்றாளே இந்த அழகு என்னது என்று பேசுகிறான். அதே போல பூவை தொடுக்கிறான். ஒரு காலத்து கவிஞர்கள்ல பாரதிதாசனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆளுமையும் கல்வி பரப்பும் செறிவும் இலக்கண நுட்பமும் வேறு யாருக்கும் இல்லை, சமகாலத்துல யாருக்கும் இல்லை. பாரதியார் கேட்டுப்பாரு, என்ன சுப்புரத்தனம் இந்த இடத்துல இக்கு போடணுமா இச்சு போடணுமான்னு கேட்டார். போடணுங்க, நல்லா இல்லையா, நல்லா இல்லையா, இலக்கணம் அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாரு சுப்புரத்தனமாகிய பாரதிதாசன். அதனால அவ்வளவு இலக்கணம் தேர்ச்சி உடையவர், இளமையிலிருந்து நல்ல இலக்கணம் கற்றவர். அவர் சொல்றாரு, திருவிளக்கில் சிரிக்கின்றாள் நாரெடுத்து நெருமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள் அடையடை செந்தோர் கலப்பையிலே செந்தோர் கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாள் அழகின்பாள் கவிதை தந்தாள். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளி விரல் வளையில் நாடகத்தை செய்கின்றான். நாம் பாருங்க, பூ தொடுக்கிற போது இந்த விரல் அப்படி பிறண்டு வர்றதை பார்த்துட்டு அழகு அங்கதாங்க இருக்கு அப்படின்னாரு பாரதிதாசன். அது அடிசிலும் பூவும் தொடுக்கற்கணுங்கிற அந்த கூற்றுக்கிழவியை பார்த்து எழுதியது. அந்தனர் தரத்தும் சான்றோர் தேத்தும் அந்தமிழ் சிறத்தில் பிறர் தரத்தும், அந்தனர்களிடத்து சான்றோர்களிடத்து மற்ற பெரியோர்களிடத்தெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தலைவிக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலத்திலும் அவனுடைய கூற்று நிகழும்.
ஒழுக்கத்து களவினும் நிகழ்ந்த அருமையை புலம்ப. களவு காலத்துல சந்திப்பதிலே இருந்த இடர்பாடுகளையும் அருமைப்பாட்டையும் இப்போது எடுத்து சொல்லுகின்ற இடத்திலும் அவனுடைய குற்று நிகழும். அடுத்தது பாருங்க, ரொம்ப அருமை. இதுதான் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஆண்கள் எல்லாருக்கும் வேண்டும். இந்த பண்பு தான் இல்லை இன்னைக்கு. பல இல்லறங்களிலே கருத்து மாறுபாடு வருவதற்கு காரணமே இப்ப சொல்ல போற இந்த பண்பு இல்லைங்கிறது தான். அந்தரத்து எழுதிய எழுத்தின்மான ஆகாயத்துல வெட்ட வெளியில பேர் எழுதுனா அது நிக்குமா? அது எழுத்து எழுதுனா நிக்குமா? அது உடனே அழிஞ்சு போடும். அது எழுதும் போதே யாருக்கும் கண்ணுக்கு புலனாகாது. அதுபோல அந்தரத்துல எழுதின எழுத்தை போல வந்த குற்றம் வழிகட உடுகள். தலைவி அப்படி இருக்கணும். ஒரு குற்றப்பாடு கண்டவிடத்து ஒரு குற்றத்தை தன்னை பற்றி தன்னை குறித்து தலைவன் சொல்லுவானே, ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். உடனே அதனை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதனை பற்றி விரிவாக பேசக்கூடாது, எதிர்மறித்து சொல்லக்கூடாது. அதே போல தலைவனிடத்தில் ஏற்படக்கூடிய குற்றத்தை தலைவி சுட்டி சொல்கின்ற காலத்தில் அவனும் அதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வந்த குற்றம் வழிகட ஒழுகலும். இது களவு காலத்தில் நிகழ்ந்த குற்றத்தை இப்போது நினைத்து பார்க்கிறார். சில குற்றங்கள் நிகழ்ந்தன, அவற்றையெல்லாம் இப்போது நினைந்து பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அதாவது ஔவையார், பிற்காலத்து ஔவையார் பாடின ஒரு பாட்டுல, கோபம் எல்லாருக்கும் வரணும், வரத்தான் செய்யணும். உயிர்ப்பும் உணர்வும் உடைய எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரத்தான், சினம் வரத்தான் செய்யும். வெகுளாமை என்ற ஒரு அதிகாரம் எழுதிய திருவள்ளுவர் அந்த வெகுளியினுடைய கேடுகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ஆனால் எப்படிப்பட்ட மனிதருக்கும் ஒரு சினம் வரும், வரக்கூடிய சூழல் இருக்கும். அப்ப என்ன சொல்லுகிறாங்க அந்த அம்மா, வந்தா அந்த சினம் உடனே மறைஞ்சிடணும். அது உடனே அருவாளை தூக்கக்கூடாது, உடனே கோலை கையில எடுக்கக்கூடாது, அது செயலில இறங்கக்கூடாது. நீரில் கிழித்த வடுப்போல் மறையுமே சீரொழுகு சாந்தோர் சினம். சாந்தோர் சினம் எப்படின்னா தண்ணீர்ல கிழித்த கோடு போல உடனே மறைஞ்சிடும் என்று சொல்லி, அடுத்தது அழியல் அங்கல் என்று ஆயிரு பொருள் தானவர் பிழைத்த பருவத்தானும். ஒன்னும் அழியாதே, அதாவது மனம் அழியாதே, மனம் கலங்காதே, அஞ்சாதே என்று களவு காலத்துல அப்படியெல்லாம் உறுதி சொன்னான். இப்ப அவ்வாறு உறுதி சொல்வதற்கு மாறாக அவன் நடந்த சூழலையெல்லாம் இப்போது சொல்லி, நான் அப்படிதான் தவறு பண்ணிட்டேன்ல என்று அவன் சொல்லுகிறான். அந்த இடத்திலும் அவனுடைய கூற்று நிகழ்வு. அடுத்தது, நோன்மையும் பெருமையும் மெய்கொட அருளி பன்னன் சார்ந்த வாயிலோடு பொருந்தி தன்னினாகிய தகுதி கண்ணும். பொறுமையும் பெருமையும் வெளிப்பட தலைவியால் கூறப்படும் குற்றங்களை எல்லாம் தலைவி ஒவ்வொரு குற்றமா சொல்லுவா. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அது ரொம்ப கண்ணகி கூட சொல்றா. மதுரையில போய் உட்கார்ந்து, ஐயா போற்றா ஒழுக்கம் புரிஞ்சீர், நான் என்ன செய்யறது? அது வரையில பேசாம இருந்த கண்ணகி, கோவலனுடைய குற்றம் எதையும் சுட்டி காட்டாமல் இருந்த கண்ணகி, அப்பதான் மதுரையில சொல்றா, அறவோர்க்கு எதிர்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் மறந்த என் துறந்த என்னை போற்றா ஒழுக்கம் புரிஞ்சீர். நல்ல ஒழுக்கம் இல்லாம இருந்துட்டீங்க, அதாவது மாற்றா உள்ள வாழ்க்கை, நான் மாறுபாடு இல்லாத வாழ்க்கையுடையவன் என்ன செய்வது எந்த விளங்க பேசுகிறார். அது போல பல குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற இடத்தில் அப்போதும் தன்னால் வந்தன என்று அவன் தோழியிடம் சொல்லுவான். அந்த இடத்திலும் கூற்று நிகழும். ஆகியவையெல்லாம் தலைவனுக்கு கூற்று நிகழக்கூடிய இடங்கள். தொடர்ந்து புதல்வர் பயந்த புனிருதீர் கொடுக மகவு பிறந்தாச்சு. ஒரு மகன் பிறந்தான். மகன் போது புனிருதீர் கொடுகு, புனிரு என்றால் இந்த வாளாமை நாள் என்று சொல்லப்படும், ஈன்ற அணிமை உடைய நாள் என்று சொல்லப்படும். ஈன்ற நிலை அந்த காலம் கழிந்த பிறகு புனிருதீர் கொடுகு நெய்யினி மயக்கம் புரிந்தோர் நோக்கி எண்ணெய் வைத்து முழுகிட்டு தன்னுடைய குழந்தையோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய அவளை பார்த்து, ஐயர் வாங்கினும் அமரர் சுட்டியும் செய்வரும் சிறப்போடு சேர்வர்க்கும்
அப்ப அந்த குழந்தை பெற்றமைக்காக உள்ள சடங்குகளை எல்லாம் தலைவன் முறைப்படி செய்கிறான். அப்படி செய்கின்ற இடத்திலும் அவன் கூற்று நிகழும். அடுத்து பயங்கெழு துணையணை புள்ளி புல்லாது உயங்குவாளை உயங்குபவளை கிடந்த கிடத்தியை பயங்கெழு துணை அணை துணை அணை என்றால் படுக்கை என்று பொருள். பயங்கெழு துணை அணை புள்ளின்னு தழுவி படுக்கையை தழுவி புல்லாது தழுவியும் தழுவாது. அவளுக்கு ரொம்ப அடங்கா சினம் இவன் பேர்ல. அந்த நிலையில படுக்கையை தழுவுகிறாள். அதற்கு பிறகு அணைகளை தூக்கி எறிகிறாள். உயங்குவனை கிடந்த உயங்குதல் என்றால் வருந்துதல். வருந்தி கிடந்த தலைவியை குறுகி அல்கள் முன்னிய நிறையடி பொழுதின் நெல்லன் சீரடி புள்ளிய இரவினும். தலைவன் பரத்தையிடம் சென்று வந்திருக்கிறான். அப்ப அதை கண்டு சினந்து அதை அறிந்து சினந்த தலைவி அடுக்கையை வீசி எறிந்துவிட்டு இந்த படுக்கைகளை கடந்து புரளுகின்ற காலத்திலும் அதனை புறக்கணிக்கின்ற காலத்திலும் சினத்தோடு இருக்கின்ற அந்த நிலையில் தலைவியிடத்து அவருடைய சீரடியை அவருடைய பாதத்தை வருடி இறக்கின்றான். இறந்து கேட்கிறான். என்னதான் அவன் ஒழுக்கத்திலிருந்து குறைந்து விட்டான். செருக்கோடு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவன் கலங்குவதில்லை. இந்த இரணியை பற்றி எழுதுகிற போது சொல்லுவான், அவன் ஊடல் காலத்திலும் கூட தலை வணங்காதவன் என்று. ஏன்னா அவன் ஒழுக்கத்தால் சிறந்தவன். அதே போல தன்னைச்சில் தான் உண்ணாதவன் என்று பேசுவான் இரணியனை பற்றி பேசுகின்ற கவிஞன். அவ்வாறு அவளை செருக்கு நிற்கிறது. அந்த செருக்கு எதனால் வருகிறது? அவனுடைய நடத்தை சிறப்பினால, ஒழுக்க சிறப்பினால வருகிறது. ஒரு தலைவனுக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த மாண்பு எப்போது வருகிறது என்றால் அவனுடைய குணத்தினாலே வரக்கூடிய சிறப்பு, சால்வினாலே வருகின்ற சிறப்பு, ஒழுக்கத்தால் வருகின்ற சிறப்பு. அதனால்தான் சொல்லுகிறான், மாதிரம் எவையும் நோக்கான் வளநகர் நோக்கான் இந்த காதலின் மாதர் நம்மை நோக்கான். யாரு? ராவணன். தலை குனிஞ்சிட்டு போறான். ஏன்னு கேட்டா அவன் ஒழுக்கத்திலே குந்தியவனாக இருந்தான். போர்க்களத்தில் அவனால் வெற்றி பெறவும் முடியாமல் போயிடுச்சு. அப்பதான் மாதிரம் எவையும் நோக்கான் வளநகர் நோக்கான். எல்லாம் நிமிந்தே பார்த்து நடந்த ராவணன் தலையை குனிந்து பூமியோடு பார்க்கிறான். அப்பதான் சொல்றான் கம்பனுடைய அந்த குறும்ப பாருங்க, காதலின் மாதர் தம்மை நோக்க தான பூதனம் என்னும் தங்கை தன்னையே நோக்கி பூக்கான். அப்பவும் ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டே போனானா. யார் அந்த பெண்? பூதேவி. நிலமகளையே பார்த்துக்கிட்டு போனான். அங்கங்கே அழகான பெண்களை எல்லாம் நிமிர்ந்து பார்ப்பான். அவர்களையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய இடத்துல சேர்ப்பதற்காக நினைப்பானா. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இருந்து வருகிற போது பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கான் என்று கம்பன் சொல்லுவான். அதுபோல ஒழுக்கத்தில் சிறப்புடையவன் அவ்வாறு வணங்குவதில்லை. அவனிடத்து பரத்தனை வந்து விட்டது. ஆகவே அவன் மனைவித்தான் ஆக வேண்டும். தன்னுடைய தலைவியிடம் வந்து, அம்மா நான் தெரியாமல் செய்துட்டேன், ஒழுக்கத்தில் நான் இடுக்கினேன், என்னை பொறுத்துக்கொள் என்று கேட்குவான். அடுத்தது அது அருமையான திருக்குறள் சொல்லுவாரு வள்ளுவர், ஊடுகமன்னோ ஒளியிடை. தலைவி ஊடட்டும் ஊடட்டும், என்னிடம் ஊடலை காட்ட விட்டும், யான் இறப்ப நீடுகமன்னோ இரவு. இதனால என்ன ஆகும்? இரவு நீண்டு கொண்டே போகும், விடியக்கூடாது. இந்த ஊடல் மாறாமல் பொருள் விடிந்து விடக்கூடாது என்று தலைவன் கருதுகிறான். இன்னும் ஊடுக இரவும் விடியாது நீடுக என்று அந்த குறள் சொல்லுகிறார். அடுத்து உரலருங்குறைமையின் ஊடல் மிகுத்தோளை பிற பிற பெண்டிரில் பெயர்த்தற்கென்னும். உரலருங்குறைமையின் நெருங்குதற்கு முடியாத, அணுகுதற்கு முடியாத அந்த ஊடலில் ஊடல் மிகுத்தோளை, ஊடலிலே மிகுந்து இருக்கக்கூடிய தலைவியிடத்து பிற பிற பெண்டிரில் பெயர்த்தற்கென்னும். பிற பிற பெண்டில் ஏதுவாக பாரு, அந்த பெண்ணு பாரு, ஏதோ அவனும் தப்பு செய்துட்டு வந்தான், கொஞ்ச நேரத்தில் அவன் மாறி அதற்கு பிறகு சரி சரி இனிமே அப்படியெல்லாம் செய்யாதியான்னு சொல்லிட்டு இருக்கிறாள். அது போல நீயும் அவ்வாறு இருக்க வேண்டுமா? பிற பிற பெண்டிரை காட்டி ஊடல் நீக்க முயலுவாள். அப்படி முயலுவான். அப்படி முயலுகின்ற காலத்திலும் கூற்றி நிகழும். அந்த கலித்தொகையில ரொம்ப அருமையாக சொல்லுவான்,
ஒருத்தி புலவியால் புல்லாது இருந்தாள். உடனே ஒருத்தி பக்கத்துல வராதையா போயாண்டாண்ட அப்படின்னு சொல்லிட்டான். திடீர்னு என்னாச்சு, ஒரு பெரிய வண்டு வந்து பறந்து அவளோடு மோதுவதற்காக வந்து அவன் உடனே பாஞ்சு அந்த வண்டை விரட்டணும். விரட்டிய உடனே அவளை தழுவி கொண்டான். வண்டினம் மார்பு இடைவிட்டு காதலன் தண்டார் அகலம் போகும். உடனே அவளும் அவனுடைய மார்பை சேர்ந்தாள். அது போதும், ஒரு வண்டு போதும் அந்த ஊழலை தவிர்க்க என்று இவ்வாறு கலித்தொகைகளை காட்டுவார். பிரிவின் எச்சத்து புலம்பிய இருவகை பிரிவு நீக்கிய பகுதி கண்ணும். அந்த இடத்துல பிரிவு நிமித்தமாக வருந்திய மனையாளையும் காமக்கிழத்தியையும் அந்த வருத்தம் நீக்குகின்ற நிலை. பழைய காலத்தில் செல்வ சிறப்புடையவர்கள் மனைவி இல்லாது வேறு ஒருத்தியோடும் சேர்ந்து வாழ்தல் என்பது அரிதாக இருந்தது. அது வீடுதோறும் நிகழவில்லை, ஊர்தோறும் நிகழவில்லை. அப்படி ஒருவர் அவ்வாறு செய்த அந்த குறைபாடு அந்த இடத்துல திரும்பி வந்து அவன் தன்னுடைய இல்லத்து மகளிரை நிறைவு செய்கிறான். என்ன பேசுகிறான்? பொன்னும் மணியும் போலும் யாழனின் மன்னர்மேனியும் நாரிருங்கதுப்பும் போலும் போதும் பனையும் போலும் யாழலின் மாதர் உங்களும் மனத்தின் தோளும் இவைதான் பெரும் அகமலிந்து அறநிலை பெற்றேன் அணையேன். என்னுடைய அழகை பார்த்து பார்த்து நான் வியந்து அவற்றின் படிவமாக நான் மாறினேன் என்று நற்றினையில சொல்ல பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பாராட்டி அவர்களை தேற்றுகின்ற காலத்திலும் தலைவனுடைய குற்று நிகழ்வு. நின்று நனி பிரிவின் அஞ்சியே பையுடும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல பிரிவு நேரக்கூடிய நிலை வருகிறது. அந்த பிரிவாகிய நோய் வருகின்ற காலத்து பொருளிட்ட போக வேண்டும் அல்லது வேறு காரணமாக பிரிய வேண்டும். 6 வகையான பிரிவு இப்ப நிகழும். போதல், பகை, தூது என்று சொல்லப்படுகின்ற பிரிவுகளில் எல்லாம் தலைவன் உட்பட வேண்டியிருக்கும். அந்த நிலையில் அவன் குற்று நிலைக்குவான். நாம் போகக்கூடிய வழி இப்படி இருக்கும். ஆழ்வழக்கற்ற அறிஞ்சுரம் அங்க தேநீர் காலமாக இருக்கும். கழுகு ஒன்று 3 நசையோடு ஒரு கடைக்கழுகு இருக்கும். ஆண் கழுகு எங்காவது போய் அதற்காக ஊன் தேட செல்லும். அப்படிப்பட்ட கொடிய பாலை வழியில நாம் போகணும் என்றெல்லாம் தன் நெஞ்சுக்குள்ளே சொல்லி வருந்துகின்ற இடத்திலும் அவனுடைய கூற்று நிகழும். சென்று கையிழந்து பெயர்த்து உள்ளிய வழியும். முன்பு ஒரு தடவை போயிருக்கிறான் பொருள் ஈட்டுவதற்கு. அப்பவே துன்பங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறான். இருந்தாலும் இப்பவும் மறுபடியும் போகணும். பெயர்த்து உள்ளிய வழியும். சென்று கையை கண்டு முன்பு சென்று வருந்திய அதே வகையான பிரிவை இப்போது மறுபடியும் நினைக்கின்ற இடத்திலும் கூற்று நிகழும். காமத்தின் வலியும் இன்னும் லேசில இனங்களை போறதுக்கு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற காதல் உணர்வானது வலிமை மிக்கதாக இருக்கிறது. அப்ப அதை பற்றி அவன் பேசுகிறான். குறுந்தொகையில ஒரு பாட்டுல 101வது பாட்டுல விரிதிரை பெருங்கடல் வளைய உலகம் அறிவு பெரும் சிறப்பில் புத்தேள் நாடும் இரண்டும் துட்டு சீர் சாராது. இந்த வான உலகம், இந்த மண் உலகம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் இவளோடு நான் கொண்ட காதலுக்கு ஈடாக மாட்டா. உப்போல் உங்கன் பொன்போல் மீன் மான்வரி அல்வூர் குறுமுகள் தோல் மாறுபடும் வழிகளோடு எனக்கு ஒரு பொழுது இவளோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குதே, அதுக்கு ஈடாக மாட்டா இந்த வானுலகமும் வையகம் என்று பேசுகிறான். நான் எப்படி இவளை பிரிவேன் என்று அவ்வாறு சொல்லுவான். தமிழ் இலக்கியத்திலேயே ஒரே ஒரு பாட்டு தான் மனைவி இறந்ததற்காக கணவன் அழுகின்ற பாட்டாக அமைந்துள்ளது. 248வது புறநானூற்று பாட்டுல யாங்கு பெரிதாயினும் நோயளவை எனக்கு என்ன அருமையான பாட்டுங்கிறீங்க. எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்புடைய ஒரு மனிதன். என்னையா வாழ்ந்தான். அவன் போன போதே உயிர் போயிருக்கணும். இப்போ உடம்ப கொண்டு வந்து இங்க இடுகாட்டுல வச்சு விறகெல்லாம் வச்சு தீ மூட்டி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு மனுஷனானா? நான்கரை மாங்கலை மடந்து இன்னும் வாழ்வல் இன்னும் என் தந்து. அவ செத்த போதே நானும் செத்திருக்க வேண்டாம். என்ன 2 உயிர் என்று யார் பேசுகிறான்? கோட்டம்பலத்துக்கு மாக்கோடு என்ற சேர அரசன்
தன்னுடைய மனைவியை குறித்து பேசுகிறார். அந்த ஒருவன் ஒருத்தி என்ற அந்த அறம் அந்த பாட்டுல அப்படியே மிக அழகுற பதிந்து நிற்பதை பார்க்கலாம். ஆக கைவிடின் அச்சமும், தலைவியை கைவிட்டு செல்லுவதற்கு அவன் அஞ்சுகிறான். போனா விடயமாகவும் நாம் பக்கத்தில் இருக்கின்ற போதே பல சமயத்துல தளர்ந்து விடுவா. நான் பிரிந்தேன், ஆனால் இவன் உயிரே விட்டுடுவாளே என்று அஞ்சுகின்ற இடத்திலும் அவனுடைய குற்று நிகழும். அடுத்து தானவர் பிழைத்த நிலையின்கண்ணும் என்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொன்னவன் பெரிய நேரக்கூடி இந்த நேரத்தில் வருந்து பேசுவான். உடன் சேர செய்கையோடு இல்ல நானும் வர்றேன் அப்படிங்கிறாவ. அப்படி உடன் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அப்பதான் சொல்லுகிறானா, இல்லம்மா வழி ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்பதான் அவ சொல்லுகிறா, நீரால நெடுந்தகாய் கலித்தொகையில உனக்கு இயல்பாக அல்லாத சொற்களை எல்லாம் பேசுகிறாயே, உன்னை விட்டு நான் பிரிய முடியுமா ஐயா? அந்த காடு ஒண்ணு என்னை விட இந்த பிரிவை விட இந்த பெருங்காடு சுடாது, நான் உன்னோடு வந்துதான் தீருவேன். இதைத்தான் கம்பன் அப்படியே எடுத்து வச்சுக்கும். பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. கம்பன் அப்படியே சங்க இலக்கியம் எப்படி படித்திருக்கிறான், தொல்காப்பியம் எப்படி படித்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உடன் சேர செய்கையோடு கூட தான் போகணும், நான் வந்துதான் தீருவோம். இது எப்படிப்பட்ட இந்த வீட்டுல இருந்து கொண்டு இந்த வீட்டின் எல்லையிலிருந்து அப்பால் போகாமல் மிக மென்மைக்கெல்லாம் இலக்கணமாக பஞ்சினும் நல்லிய நெல்லடி அவளுடைய பாதம். அவ நான் உன்னோட சேர்ந்து அந்த பாலை நெடுவதியில நானும் வர்றேன்னா எப்படி முடியும்? அப்படி ஒருத்தி போனான், சீதை போனா காட்டிருக்கு. நம்முடைய தமிழ் இலக்கியத்துல கண்ணகி எப்படி போனான், எப்படி அதை இளங்கோவடிக்கு கம்பனை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டாரு. கம்பன் உடனே இளங்கோவடியுடைய பாதையை பின்பற்றிட்டார். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறான். கோவலன் அழைத்து கொண்டு போகிறான், இன்னும் பூம்புகாரையே தாண்டல, மதுரைக்கு போயாகணும், இன்னும் 30 காவலம் போயாகணுங்க. இவன் என்ன பண்றா, பூம்புகார காவிரி கும்பத்துக்கு இன்னும் தாண்டல, கேட்டாளா மதுரைக்கு வந்துட்டமான்னாலாம். முதிரா கிழவி முள்ளியில் இளங்க மதுரை மூதூர் யாதன வினவ, மதுரைக்கு வந்துட்டோமாங்க. உடனே ஆரைங்காதம் அகநாட்டும்பர் அரைங்கூந்தல் நினைத்து பக்கத்துலதான் இருக்குமா, நீ 30 காதம் தான் இருக்கு, சொல்லலாம் பக்கம்தான் அப்படின்னு சொல்ல. அவ்வளவு தேவையாக இருந்த ஒரு பெண் அரசனுடைய வேலை ஆர்த்து பேசுகிறாள் பாருங்க. அதுதான் ஒரு பெரிய பண்பு உருவாக்கும். இதை பார்த்தான் கம்பன். வால்மீகி காட்டாததுக்கு இந்த இடத்த கொண்டு வந்து இளங்கோவடியை காட்டுவதை கொண்டு வந்து வச்சான். எப்படின்னு கேட்டா, ஆண்டை நகர் வாயில் அகலாமும் யாண்டையது கான், அயோத்திய நகரை தாண்டல, இதுதானா காடுன்னு கேட்டாலாம் அவ. ஆக இன்னும் 300 மொழிகின்ற பொருளையும் பொன்னே போல் போற்றுகின்ற ஒரு நெறி. அவ்வாறு அன்னவை பிறவும் அடம்பட வந்த தோழிக்கண்ணும் பிறகு போலாமா வேண்டாமா என்று தோழியை பார்த்து கேட்கிறான். வீட்டு வரட்டுமா, உயிர் தாங்குமா, தேறி இருப்பாளா என்றெல்லாம் கேட்கிறான். அப்படி கேட்கக்கூடிய இடத்திலும் வேற்று நாட்டு அகல்வையின் விழுமத்தாலும் வேற்று நாட்டில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் கருதியும் அவன் கூற்று நிறுத்தி மீட்டு வரவு ஆய்ந்த வகையிலும் போன பிறகு திரும்பி வந்துடலாமான்னு நினைக்கிறான். எவ்வளவு உளவியல் எப்படி பகிர்ந்து இருக்கிறது பாருங்க. அவ்வழி பெருகிய சிறப்பின்கண்ணும் அப்படி திரும்பி வருகின்ற போது இயற்கையெல்லாம் பார்க்கிறான். கோடல் எதிர்முகை பசுவியும் உள்ளை நாரிகள் குவளையோடு இடைப்படவிரை 5 தொடை மாண்ட கோதை போல நிறைய நல்லோடு அப்படியே பூக்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. ஒரு பூவை பார்த்தால் அவருடைய முகம் போல தெரிகிறது, ஒரு பூவை பார்த்தால் அவருடைய கை போல தெரிகிறது. இப்படியெல்லாம் பார்த்து அவ்வழி பெருகிய சிறப்பின் எண்ணும் பேரிசை ஊர்தி பாகர் வாங்கியும் பாகனை பார்த்து சொல்லுகிறாரா, பாகனையே விரைந்து விட்டீர்கள், தனக்காக அங்கு ஒருத்தி காத்திருப்பாய், தன்னுடைய மகனுக்கு நிலாவை காட்டி பார்ச்சோறு ஊட்டி கொண்டிருப்பாய், அவளை சென்று விரைவிலே பார்க்க வேண்டும் என்று பாகனிடம் பேசுவார். சென்றதேற்கு உழப்பு நினை விளக்கி
சென்ற தலைவியை இன்றி தலைவி இல்லாமல் சென்ற அந்த நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அதற்கு பிறகு வந்து சொல்லுவான். காடுகவர் பெருந்தி ஓடுவையும் ஓடல், நாட்டில் ஒரே தீ பற்றி கொண்டு ஓடும். எல்லாரும் அங்கிருந்து வருகின்றவர்கள் எல்லாரும் பயணிகள் எல்லாம் பல இடங்களுக்கு திசை தெரியாமல் ஓடுவார். அப்படிப்பட்ட காட்டு வெளியா நான் போனேன் என்றெல்லாம் தன்னுடைய செயலை எல்லாம் எடுத்து பேசுவான். அருந்தொழில் முடித்த செம்மற்காலம் செய்தனை முடித்த செம்மல் உள்ள முடுங்கிறது மாதிரி கடைசியில எல்லா வகையான செயல்களையும் முடித்து நான் வந்துட்டேன் என்று சொல்லி இப்போது தன்னுடைய உறவோடு கழிக்கின்ற காலத்திலும் அவனுடைய கூட்டு நிகழும். மாலை ஏந்திய பெண்டிரும் மக்களும் கேளிர் ஒழுக்கத்து புகழ்ச்சிக்கணும் மாலை ஏந்தி வருகின்ற உறவினர்கள் எல்லாம் அவனை வந்து பாராட்டுகிறார்கள். அப்போதும் அவனுடைய கூட்டு நிகழும். என்ன சொல்லுவாங்களா, அவங்க எல்லாரும் போயிட்டீங்க, ஒரு இளமை காலத்துல இப்படி பிரிய வேண்டாத காலத்துல பிரிஞ்சு போயிட்டீங்க என்றெல்லாம் பேசுவார்கள். அதற்கெல்லாம் அவன் காரணம் சொல்லுவான். பிறகு ஏனையவரோடும் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவன் பகிர்ந்து கொள்ளுவான். இவ்வாறு இவையெல்லாம் சத்தியல்ல தலைவனுடைய கூற்று கிளவிகளாக ஆகும். இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.